பொதுச் செயலாளர் தியாக தலைவி சின்னம்மா வாழ்த்துக்களுடன் செயல்படும் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனின் ஆற்றல் மிகு செயல்பாடுகள் காரணமாக மக்கள் செல்வாக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. தொடர்ந்து மக்கள் சந்திப்பு புரட்சி பயணம் மேற்கொண்டுள்ள கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகள் மற்றும் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் சந்திப்பு, கழகத்தில் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை ஆகியவற்றின் தொகுப்பினை தற்போது காணலாம். தியாகத்திற்கிணையாய் உலகில் வேறு யாரம்மா? தன்னலம் மறந்து தாய் நலம் காத்து தியாகத்தின் வடிவே சின்னம்மா, எங்கள் சின்னம்மா. இன்னலை தாங்கி பழிகளை சுமந்த அன்பின் உருவே எங்கள் சின்னம்மா, எங்கள் சின்னம்மா. உங்கள் தியாகத்திற்கிணையாய் உலகில் வேறு யாரம்மா? அம்மா, எங்கள் சின்னம்மா. உங்கள் தியாகத்திற்கிணையாய் உலகில் வேறு யாரம்மா? அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கழக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வெற்றி சின்னமாம் பரிசு பெட்டகம் சின்னத்தில் வாக்களிக்க கோரி ஈரோடு, திருப்பூர், கோவை, நீலகிரி ஆகிய நாடாளுமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று தேர்தல் பிரச்சார சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். ஈரோடு நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட குமலான்குட்டை பகுதிக்கு வருகை தந்த திரு டிடிவி தினகரனுக்கு கழக தொண்டர்களும் பொதுமக்களும் வாழ்த்து முழக்கங்களுக்கு இடையே உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கில் திரண்டிருந்த பொதுமக்களிடையே உரையாற்றிய திரு டிடிவி தினகரன், ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் திரு கே.சி. செந்தில்குமாருக்கு பரிசு பெட்டகம் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். பின்னலாடை தொழிலையும் நெசவு தொழிலையும் தொழிலாளர்களையும் பாதுகாக்க கழக வேட்பாளரை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொண்டார். அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, இங்கே எழுச்சியோடு கூட இருக்கின்ற இளைய சமுதாயமே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்படி கொளுத்துகின்ற வெயிலிலும் இத்தனை ஆர்வத்தோடு நீங்கள் இங்கே வந்திருக்கின்றீர்கள். காரணம், நீங்கள் எல்லாம் கடந்த 2 ஆண்டுகளாக படுகின்ற
இந்த ஆட்சியாளர்களால் படுகின்ற அவஸ்தை கஷ்டம் எல்லோருக்கும் புரிகிறது. இந்த ஆட்சிகள், மத்திய மாநில ஆட்சிகளை, கொடுங்கோல் ஆட்சிகளை, அதிகார துஷ்பிரயோகம் செய்பவர்களை முடிவுக்கு கொண்டு வர நல்லதொரு வாய்ப்பாக பாராளுமன்ற தேர்தல் என்கின்ற நாடாளுமன்ற தேர்தலும் 18 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தலும் வருகிறது. சட்டமன்ற இடைத்தேர்தலும். இந்த 18 தொகுதிகளில் ஆளும் அதிமுக 8 தொகுதிகளில் ஜெயிக்கவில்லை என்றால், வெற்றி பெறவில்லை என்றால், நமது பழனிசாமி அண்ணனின் கம்பெனியை மூட வேண்டியிருக்கும். அது நிச்சயம் மூடுவார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். காரணம், இன்றைக்கு கூட நான் தங்கியிருந்த நண்பர் இல்லத்தில் நமது பகுதியைச் சேர்ந்த விவசாய பெருங்குடி மக்கள், அவர்களின் பிரதிநிதிகள் என்னை சந்தித்தார்கள். இங்கே உயர் மின் கோபுரங்கள் அமைப்பதால் ஏற்படுகின்ற கஷ்டங்களை அவர்கள் அமைச்சர்களிடம் பேசியதை சொன்னார்கள். ஆனால் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லிக்கொள்பவர்கள், நாங்கள் விவசாயிகள் என்று போகிற இடமிடமெல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பவர்கள், விவசாயிகளின் பிரச்சனைக்கு செவி கொடுத்து கேட்காமல் போராடிய விவசாயிகளை, பெண்கள் உட்பட பலரை 40 பேருக்கு மேல் கைது செய்தார்கள். இன்றைக்கு மத்தியிலே ஆள்பவர்கள் தமிழ்நாட்டின் முக்கிய தொழிலாகிய, ஏன் நமது வாழ்க்கை முறையாக விவசாயத்தை குறிவைத்து தாக்குகிறார்கள். விவசாயத்தை அழித்து விட்டால், ஒழித்து விட்டால் தமிழ்நாட்டு மக்கள் புலம்பெயர்ந்து விடுவார்கள். இங்கே மத்தியிலே ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு செல்வாக்கு இல்லாத காரணத்தினால் இந்த மக்களை விரட்ட வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு அதுபோல் செயல்படுகிறார்கள். அங்கே கிழக்கு பகுதிகளிலே மீத்தேன் திட்டம், ஹைட்ரோ கார்பன் திட்டம், ONGC திட்டம் என்று மக்களை, குறிப்பாக விவசாயிகளை, நமது டெல்டா மாவட்டங்களிலே, காவிரி படை மாவட்டங்களிலே விவசாயத்தை அழிப்பதற்கான முயற்சியிலே இந்த அரசாங்கம், மத்திய அரசாங்கம் இறங்கி இருக்கின்றது. அதுபோல் மேற்கு மண்டலத்திலே உயர்மின் கோபுரங்கள் அமைக்கிறேன் என்று விவசாயிகளின் நிலங்களை எல்லாம் பால்படுத்துகிறார்கள். கேட்டால் மத்திய அரசாங்கத்தின் திட்டம். ஆமாம், மத்திய அரசாங்கத்திற்கு கைக்கூலிகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஏஜெண்டுகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தாங்களின் மடிச்சுமை, மடிக்கணத்தால் தாங்கள் தப்பித்தால் போகணும் என்று தமிழ்நாட்டு மக்களை பழிவாங்குகிறார்கள். அம்மா அவர்கள் இந்த கொங்கு மண்டலத்திலே புரட்சித் தலைவருக்கும் அம்மாவுக்கும் எவ்வளவு ஆதரவான பகுதி. இந்த பகுதியைச் சேர்ந்தவர்களுக்கு அம்மா அவர்கள் அமைச்சர் பதவி கொடுத்தால், அதை தாண்டி நமது பொதுச் செயலாளர் முதலமைச்சர் பதவி கொடுத்தால், இவர்கள் முதலமைச்சர் பதவி தந்தவர்களுக்கும் துரோகம் செய்கிறார்கள். கழகத்தின் தொண்டர்களுக்கும், அம்மாவின் தொண்டர்களுக்கும் துரோகம் செய்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் செய்கிறார்கள். ஏன் அம்மாவிற்கே துரோகம் செய்கின்ற அளவுக்கு நடந்து கொள்கிறார்கள். அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு அவரை இழித்து பேசி, அவர் ஒரு குற்றவாளி, இன்றைக்கு உயிரோடு இருந்தால் அவர் சிறைச்சாலையிலே இருந்திருப்பார் என்று பேசியவர்கள், அம்மாவின் படத்தை சட்டமன்றத்திலே வைக்கக்கூடாது என்று தடுத்தவர்கள், அம்மாவின் நினைவிடத்திலே நினைவு மண்டபம் கட்டக்கூடாது என்று நீதிமன்றம் வரை சென்றவர்களோடு, அதுபோல அம்மா அவர்கள் 2014 நாடாளுமன்ற தேர்தல் போது உங்களை எல்லாம் சந்தித்து என்ன சொல்லி வாக்கு கேட்டார்? குஜராத்தை சேர்ந்த அந்த மோடியா அல்லது தமிழ்நாட்டைச் சேர்ந்த இந்த லேடியா நிர்வாகத்தில் சிறந்தவர் என்பதை நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்றார்கள். நீங்கள் எல்லாம் இந்த லேடிக்குத்தான் வாக்களித்தீர்கள். ஆனால் அந்த மோடியின் காலை பிடித்து கொண்டு இவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஆட்சி என்கிற பெயரிலே ஒரு ஏஜெண்டுகளின் கூட்டம் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது. மத்தியிலே உள்ளவர்களுக்கு ஏஜெண்டுகளாக செயல்படுகிறார்கள். இது எப்படி ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்த பொழுது இங்கே இருந்த ஜமீன்தார்கள் எல்லாம் அவர்களுக்கு ஏஜெண்டுகளாக இருந்தார்களோ, அதுபோல இவர்களும் இன்றைக்கு ஏஜெண்டுகளாக செயல்படுகிறார்கள். அன்றைக்கு ஜமீன்தார் முறை நமது சுதந்திரத்திற்கு பிறகு ஒழிக்கப்பட்டது போல இன்றைக்கு ஜனநாயகத்தின் பெயரில் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த துரோகிகளை முடிவுக்கு கொண்டு வர வேண்டியது கொங்கு மண்டல மக்களின் கடமை. காரணம், கொங்கு மண்டல மக்கள் விவசாயத்தை முக்கிய தொழிலாக கொண்டவர்கள், உழைப்பால் உயரக்கூடியவர்கள். இன்றைக்கு நமது பகுதியிலே நெசவு தொழில், பின்னலாடை தொழில் எவ்வளவு சிறப்பாக இருந்தது. மோடியின் தவறான பொருளாதார கொள்கைகளால் அந்த திட்டங்கள், அந்த
பின்னலாடை தொழில் இன்றைக்கு நலிவுற்றிருக்கிறது. நெசவாளர்கள் நலிவுற்றிருக்கிறார்கள். நெசவு தொழிலே அழிந்துவிடும் என்கின்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதனால்தான் நாம் நமது தேர்தல் அறிக்கையிலே இந்த பகுதி மக்களின் குறிப்பாக நெசவாளர்கள் மற்றும் விவசாயிகள் நலனை கருதி பல்வேறு திட்டங்களை அறிவித்திருக்கின்றோம். மீண்டும் தமிழகம் தலைநிமிரவும், தமிழ்நாட்டிலே உள்ள மக்களின் வாழ்க்கை தரம் உயரவும், இங்கே வாழ்கின்ற விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள் என அனைத்து பிரிவினரும், ஏன் மாணவர்கள், மீனவர்கள் மற்றும் இளைஞர்கள், வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கின்ற இளைஞர்கள் அனைவரும் மீண்டும் புத்துணர்வு பெற, தமிழகத்திலே வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தர, இந்த ஜிஎஸ்டியிலே மாற்றங்களை கொண்டு வந்து வியாபாரம் செலுத்திட செய்வதற்கு தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறீர்களோ அவர்தான் இந்தியாவின் பிரதமராக வரப்போகிறார். உண்மையிலேயே சொல்கிறேன், இன்றைக்கு ராகுல் காந்தியாலும் காங்கிரஸ் கட்சியாலும் பிரதமராக வர முடியாது. சிலர் ராகுலின் தலைமையிலே இருக்கின்ற கூட்டணியை சேர்ந்தவர்கள் ராகுல் காந்தி பிரதமர் என்று திமுக இங்கே பிரச்சாரம் செய்கிறது. ஆனால் காங்கிரஸ் கட்சியே ராகுல் காந்தி பிரதமர் என்று சொல்லவில்லை. அவர்கள் சிறுபான்மையினரையும் தமிழ்நாட்டு மக்களையும் குழப்பி வாக்குகளை பெற வேண்டும் என்று ஏற்கனவே மக்களால் ஒதுக்கப்பட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்தவர்கள் தவறான பிரச்சாரத்தை செய்கிறார்கள். அதுபோல இன்றைக்கு மக்களிடையே பணத்தை வைத்து தமிழ்நாட்டு மக்களை விலைக்கு வாங்கி விடலாம் என்று இந்த ஆளுங்கட்சியினர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் முடிவு கட்டுகின்ற விதமாக இந்த தேர்தலிலே அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் இயக்கப்படுகின்ற, யாருக்கும் அடிபணியாத, மக்களை தவிர யாருக்கும் அடிபணியாத மாபெரும் இயக்கமாகிய அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர் அருமை சகோதரர் செந்தில்குமார் அவர்களை நீங்கள் பரிசு பெட்டகம் என்கிற பரிசு பெட்டி சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். அதுபோல நமது பகுதியிலே வாழ்கின்ற இந்துக்கள், கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள் என எல்லா மதத்தினருக்கும் பொதுவான இயக்கம் நமது இயக்கம். ஒடுக்கப்பட்டவர்கள் மற்றும் பணக்காரர்கள், ஏழைகள் என்ற வித்தியாசம் இல்லாமல் அனைவருக்கும் பொதுவான இயக்கம் அம்மா அவர்களின் திருவுருவ படத்தை கொடியிலே தாங்கி இருக்கின்ற நமது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்பதை இந்த நேரத்திலே மீண்டும் தெரிவித்துக் கொண்டு, உங்களது வேட்பாளர் அருமை சகோதரர் செந்தில்குமார் உங்களுக்காக உழைக்கக்கூடிய நல்ல ஒரு இளைஞர். அவர் பாரம்பரியமாக புரட்சித் தலைவர் காலத்திலும் சரி, அம்மாவின் காலத்திலும் சரி, இன்றைக்கும் அவரது குடும்பமே நமது இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் பொண்ணுக்காகவும் பொருளுக்காகவும் பதவிக்காகவும் ஆசைப்பட்டிருந்தால் இன்றைக்கு இந்த துரோகிகளுடன் இருந்திருப்பார். ஆனால் உண்மையான தொண்டர்கள் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திலே இருப்பதால் அவர் நம்மோடு இருக்கிறார். எனவே அந்த இளைஞரை வெற்றி பெற செய்வதன் மூலம் தமிழ்நாட்டின் நலன்களை, குறிப்பாக நமது ஈரோடு தொகுதியின் நலன்களை, நாடாளுமன்ற தொகுதியின் நலன்களை, தேவைகளை அவர் செய்து தர நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நமது பரிசு பெட்டி சின்னம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதனையடுத்து நசியனூர் பகுதியில் திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்களிடையே உரையாற்றிய திரு டிடிவி தினகரன், ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் திரு கே.சி. செந்தில்குமாருக்கு பரிசு பெட்டகம் சின்னத்தில் வாக்கு சேகரித்தார். தேர்தல் நேரத்தில் ஓட்டுக்காக தமிழ்நாட்டிற்கு வந்த பிரதமர் திரு நரேந்திர மோடி கஜா புயலின் போதோ, ஒக்கி புயலின் போதோ, தூத்துக்குடியில் 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட போதோ தமிழக மக்களுக்கு ஆறுதல் தெரிவிக்க வரவில்லை என திரு டிடிவி தினகரன் குற்றம் சாட்டினார். நமது நசியனூர் பகுதியைச் சேர்ந்த அருமை பெறுவர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சியோடு இங்கே கூடியிருக்கின்ற இளைய சமுதாயமே, உங்கள் அனைவரையும் இங்கே இன்றைக்கு சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். 4:30 மணி ஆனாலும் வெயிலின் தாக்கம் இன்னும் குறையவில்லை. இருந்தபோதும் இவ்வளவு ஆர்வத்தோடு பெரியோர்களும் தாய்மார்களும் இளைஞர்களும் இங்கே வந்திருக்கின்றீர்கள் என்றால் அதற்கு காரணம் தமிழகத்தை வாட்டிக் கொண்டிருக்கின்ற இந்த துரோக ஆட்சிகளை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்கள் அம்மாவின் உண்மையான பிள்ளைகளால் இயக்கப்படுகின்ற அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு ஆதரவு அளிக்கின்ற விதமாக இங்கே வருகை புரிந்திருக்கிறீர்கள். இதே தெய்வம் அம்மா அவர்கள் இருந்தவரை தமிழ்நாட்டின் நலன்கள் அனைத்தும் பாதுகாக்கப்பட்டது. அவருக்கு தொடர்ந்து நீங்கள் ஆதரவு அளித்து வந்தீர்கள். புரட்சித் தலைவர் காலத்திலிருந்து நமது
மேற்கு மண்டலம் என்கிற கொங்கு மண்டலம் அம்மா புரட்சி தலைவருக்கும் அம்மாவிற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஆதரவான எஃகு கோட்டையாக திகழ்ந்து வந்தது. அதனால்தான் அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு பன்னீர்செல்வம் சரியாக செயல்படாத காரணத்தினால் அவருக்கு பதிலாக நமது கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்தவர் பதவிக்கு வரட்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தோடு நமது பொதுச் செயலாளர் இதே அம்மாவின் 30 ஆண்டு கால சகோதரி தோழி தாயாய் இருந்து அவருக்கு பணியாற்றிய நமது கழக பொதுச் செயலாளர் தியாகத் தலைவர் சின்னம்மா அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை தமிழகத்தின் முதல்வராக்கினார்கள். ஆனால் முதல்வரான பிறகு பழனிசாமி அவர்கள் ஏற்றி வைத்த ஏணியை எட்டி உதைக்கின்ற விதமாகவும் உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் செய்வென்ற போலவும் நடந்து கொண்டிருக்கின்றார். அவர் பதவியில் அமர்த்தியவர்களுக்குத்தான் துரோகம் செய்கிறார் என்றால் அம்மாவின் தொண்டர்களுக்கும் துரோகம் செய்கிறார், தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் செய்கிறார். விவசாயிகள், நெசவாளர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், இளைஞர்கள், மீனவர்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மற்றும் வியாபாரிகள் என அனைத்து தரப்பினரும் மத்திய அரசாங்கத்தின் தவறான பொருளாதார கொள்கைகளாலும் அவர்களது தவறான திட்டங்களாலும் தமிழ்நாடு பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பழனிசாமியின் அரசாங்கம் மத்தியிலே ஆள்பவர்களுக்கு கைகட்டி சேவம் செய்கிறார்கள். எந்த மோடிக்கு எதிராக அம்மா அவர்கள் 2014 குஜராத்தைச் சேர்ந்த அந்த மோடிக்கு உங்கள் வாக்கா, தமிழ்நாட்டைச் சேர்ந்த இந்த லேடிக்கு உங்கள் வாக்கா என்று கேட்டு ஈரோடு உட்பட 37 தொகுதியிலே அம்மா அவர்களுக்கு மாபெரும் வெற்றி தந்தீர்கள். அம்மா அவர்கள் உயிரோடு இருந்தவரை தனது இறுதி மூச்சு வரை நமது தமிழ்நாட்டு மக்களின் நலனை பாதித்த திட்டங்களை எல்லாம் அம்மா அவர்கள் தடுத்து நிறுத்தினார்கள். ஏழை எளிய கிராமப்புற மாணவ மாணவியர்களின் கனவு திட்டமாகிய மருத்துவக் கல்லூரியில் படிக்க வேண்டும் என்ற கனவையே இன்றைக்கு தவிடுபொடியாக்கின்ற நீட் தேர்வை அம்மா அவர்கள் தமிழ்நாட்டிலே அனுமதிக்கவில்லை. ஆனால் அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு பழனிசாமியின் அரசு இன்றைக்கு அதை தமிழகத்திலே அனுமதித்திருக்கின்ற காரணத்தால் அன்பு மகள் அனிதா போல் பல மாணவிகள் தங்கள் உயிர்களை இன்னுயிரை நீத்திருக்கிறார்கள். கிராமப்புற ஏழை எளிய மாணவ மாணவிகள் இன்றைக்கு மருத்துவக் கல்லூரியிலே சேர்வது என்பது எவ்வளவு மார்க் எடுத்தாலும் அது முடியாத பகல் கனவாக ஆகிவிட்டது. அதுபோல விவசாயிகளை பாதிக்கின்ற பல்வேறு திட்டங்களை அம்மா அவர்கள் தடுத்து நிறுத்தினார்கள். கெயில் பைப்லைன் திட்டத்தை அம்மா அவர்கள் தடுத்து நிறுத்தி அது வயல்களை விவசாயிகளை பாதிக்கக்கூடாது என்பதற்காக சாலையின் ஓரத்திலே போடப்பட்டது. ஆனால் அதுபோல அங்கே நமது காவிரி டெல்டா பகுதிகளை பாதித்த விவசாயத்தை பாதிக்கின்ற மீத்தேன் திட்டம், ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டங்களை அம்மா அவர்கள் இருந்தவரை தடுத்து நிறுத்தினார்கள். அது ஆனால் இன்றைக்கு பழனிசாமி ஆட்சிக்கு வந்தவுடன் அனைத்து திட்டங்களும் இன்றைக்கு விவசாயிகளை பாதிக்கின்ற திட்டங்கள் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன. நமது மேற்கு மண்டலத்தையாவது விட்டு வைத்தார்களா என்றால் எங்கும் இல்லை. கேட்டால் நாங்கள் எல்லாம் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்தவர்கள் என்று தினமும் சொல்லிக்கொண்டே தெரிகிறார்கள். ஆனால் இங்குள்ள விவசாயிகளை கைது செய்கின்ற அளவிற்கு போகிறார்கள். நாங்கள் எல்லாம் விவசாயிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற பழனிசாமியும் மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கின்ற தங்கமணியும் இந்த உயர் மின் கோபுரங்கள் வேண்டாம், விவசாய நிலங்களை பாதிக்கிறது, மக்களை பாதிக்கிறது என்று இந்த பகுதி விவசாயிகள் போராடினால் பெண்களை விட்டு கூட பார்க்காமல் அவர்களை கைது செய்கிறார்கள். அவர்களின் போராட்டங்களை நசுக்குகிறார்கள். வருகிற 7ஆம் தேதி கூட அவர்கள் எல்லா வேட்பாளர்களையும் கூப்பிட்டு ஒரு கடந்துளையாடல் நிகழ்ச்சி வைக்கிறார்கள். அவர்கள் எந்த கட்சியும் சாதாரணவர்கள், அந்த போராட்ட குழுவினர் மின் கோபுரங்கள் அமைக்கக்கூடாது என்பதற்காக. ஆனால் அதில் அந்த கூட்டத்தை நடத்தக்கூட இந்த அரசாங்கம் இன்றைக்கு குள்ளநெறித்தனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியாளர்கள் ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி தங்களை பாதுகாத்துக் கொள்கிறார்களே தவிர தமிழ்நாட்டு மக்களை அவர்கள் பாதுகாக்கவில்லை என்பதை தயவு செய்து நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதுபோல நமது பகுதியிலே நெசவு தொழில் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. மோடியின் தவறாத பொருளாதார கொள்கையினாலும் இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பின் முறையாலும் இன்றைக்கு நெசவு தொழில் நசுங்கி போய்விட்டது. நமது மண்டலம் என்பது
பின்னலாடை தொழிலிலே சிறந்த மண்டலம். அந்த அந்நிய செலாவணியை பல ஆயிரம் கோடி இந்தியாவிற்கு பெற்றுத் தருகின்ற பின்னலாடை தொழில் இன்றைக்கு மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் சரி செய்வதற்காகத்தான் நமது தேர்தல் அறிக்கையிலே தமிழ்நாட்டு மக்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற விதமாக திட்டங்களை நாங்கள் அறிவித்திருக்கின்றோம். அவற்றையெல்லாம் நிறைவேற்றி தர நீங்கள் அம்மாவின் உண்மையான பிள்ளைகளால் இயக்கப்படுகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்க வேண்டும். உங்களது வேட்பாளர் போட்டியிடுகின்ற வெற்றி சின்னம் பரிசு பெட்டி சின்னத்திலே அருமை சகோதரர் எனது அன்பு தம்பி கேசி செந்தில்குமார் அவர்களை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும். செந்தில்குமார் படித்தவர், இளைஞர். இதற்கு முன்பு இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் போல் நிச்சயம் இருக்க மாட்டார். காரணம், அவர் நமது பகுதியில் வசிப்பவர், தொகுதியின் தேவைகளை உணர்ந்தவர், இளைஞர். அவருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். அவர் நிச்சயம் தமிழ்நாட்டு மக்களின் கோரிக்கைகளை டெல்லியிலே நிறைவேற்றி தர உங்களுக்காக பாடுபடுவார். மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரவும், தமிழ்நாட்டிலே இருக்கின்ற இந்த மக்கள் விரோத ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரவும் நல்லதொரு சந்தர்ப்பமாக நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்ற இடைத்தேர்தலும் வருகிறது. இதில் இந்த எடப்பாடி கம்பெனியை முடிவுக்கு கொண்டு வர நீங்கள் எங்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். மத்தியிலே காங்கிரஸ் கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காது, பாரதிய ஜனதாவுக்கும் கிடைக்கப் போவதில்லை. நீங்கள் நினைக்கின்ற தமிழ்நாட்டு மக்கள் யாருக்கு ஆதரவளிக்கிறார்களோ அந்த கட்சி ஆதரிப்பவர்தான் இந்தியாவின் பிரதமராக வர முடியும். பாரதிய ஜனதா என்ற இந்த மதவாத சக்தியை ஒழிப்பதற்கு நீங்கள் தமிழகத்திலே அம்மாவின் வழியிலே செயல்படுகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவளிக்க வேண்டும். ஒருவேளை தப்பு தவறி திமுகவுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைத்தால் அவர்கள் யாருடனும் வேண்டுமானாலும் கூட்டணி வைத்து விடுவார்கள். இன்றைக்கு காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தாலும் அவர்கள் மற்ற மம்தா பானர்ஜி போன்றவர்களிடம் அவர்கள் உறவு வைத்திருக்கிறார்கள். இங்கே பாஜகவிடம் சீட்டு போட்டு வைத்திருக்கிறார்கள். யார் ஆட்சிக்கு வந்தாலும் இவர்களது தேவை பதவிகளை பெறுவது. இன்றைக்கு கூட வேலூரிலே பார்த்திருப்பீர்கள், பெரிய ரிசர்வ் பேங்க் லாக்கர் மாதிரி அங்கெல்லாம் பணம் எடுக்கிறாங்க. இதெல்லாம் எப்போ 2Gயில் வந்தது, இன்னும் இருக்குது. இன்றைக்கு ஆளும் கட்சி இந்த இன்கம் டேக்ஸ் ரைடெல்லாம் இந்த அமைச்சர்கள் இங்கே உள்ள அதிமுக வேட்பாளர்களை இடங்களிலே இந்த இன்கம் டேக்ஸ் சற்று பார்த்தால் இன்னும் இந்தியாவின் வரிப்பணம் எவ்வளவு பதிக்க வைக்கப்பட்டிருக்கிறது என்பது தெரியும். மோடி அவர்கள் கருப்பு பணத்தை ஒதுக்கிறேன் என்றால் அவருடைய கூட்டணிகளில் இருப்பவர்கள் வைத்திருக்கின்ற அந்த பணங்களை மீட்க வேண்டும் என்றால் எங்களது வேட்பாளர்களின் வண்டிகளை சோதனையிடுவதை விட்டுவிட்டு எல்லா வேட்பாளர்களையும் சோதனையிடுங்கள். குறிப்பாக எடப்பாடி கம்பெனியின் வேட்பாளர்களையும் எடப்பாடி போகின்ற வேனையும் சோதனையிட்டால் இன்றைக்கு ரிசர்வ் பேங்க் பணத்திலே பாதிக்கு மேல் அதில் தான் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்கள் தமிழ்நாட்டு மக்களை ஏதோ ஏமாளிகள் என்றும் நம்மை பிச்சைக்காரர்கள் என்று நினைக்கிறார்கள். பணத்தை தூக்கி போட்டால் அவர்கள் வாக்களித்து விடுவார்கள் என்று நினைக்கிறார்கள். இப்படித்தான் ஆர்கே நகரிலே அம்மாவின் தொகுதியிலே ஓட்டுக்கு 6000 என்று பேரம் பேசினார்கள். அந்த மக்கள் ஏழை எளிய மக்களாக இருந்தாலும் தொழிலாளர் மக்களாக இருந்தாலும் அவர்கள் அதை தூக்கி எறிந்துவிட்டு அன்றைக்கு சுயேட்சையாக போட்டியிட்டு என்னை வெற்றி பெற செய்தார்கள். அப்படி பாடம் கற்பித்தும் அவர்கள் பாடத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், அவர்களிடம் தொண்டர் பலம் கிடையாது. கூட்டணி என்கிற பெயரிலே துரோகிகளுடன் கூட்டணி வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் துரோகிகள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து வருகிறார்கள். அதுபோல் இன்னொரு கூட்டணி தெரியும், திமுக கூட்டணி. அதன் சாயம் இன்றைக்கு வேலூரிலே வெளுத்திருக்கிறது. அவர்கள் பணத்தை நம்பிதான் அவர்கள் தேர்தலிலே போட்டியிடுகிறார்கள். உங்களை எல்லாம் விலைக்கு வாங்கி விடலாம் என்று அவர்கள் தேர்தலிலே போட்டியிடுகிறார்கள். தயவு செய்து நீங்கள் எண்ணி பார்த்து வாக்களிக்க வேண்டும். தமிழ்நாட்டின் நலன்களை கடந்த 5 ஆண்டுகளாக அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு அம்மா இருந்தவரை பாதுகாக்கப்பட்ட நலன்கள் கடந்த 2 ஆண்டுகளாக எவ்வாறெல்லாம் தமிழகம் இன்றைக்கு சீரழிக்கப்படுகிறது. மோடி அவர்கள் தேர்தல் வந்ததும் எதுக்குள் 10 நாட்களுக்குள் 4 முறை வந்தவர். அதற்கு முன்னர் எந்த ஒரு பாதிப்பு வந்த போதும் இங்கு வரவில்லை. அது ஓக்கி புயலாக இருந்தாலும் சரி, நமது கஜா புயல் தாக்கமாக இருந்தாலும் சரி,
துப்பாக்கிச் சூட்டிலே காவல்துறை 13 பேரை அங்கே குருவிகளைப் போல சுட்டு கொன்ற போதும் சரி, மோடி அவர்கள் வரவில்லை. ஆனால் இன்றைக்கு தேர்தல் வந்ததும் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி விடலாம் என்று வந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தயவு செய்து நீங்கள் எண்ணி பார்க்க வாக்களிக்க வேண்டும். அம்மாவின் வழியிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு வாய்ப்பு தந்தால்தான் தமிழகத்தின் நலன்கள் பாதுகாக்கப்பட முடியும். யாரிடமும் எதற்காகவும் சமரசம் செய்து கொள்ளாத இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பது உங்களுக்கு தெரியும். அதனால்தான் எங்களுக்கு சின்னம் கூட ஒதுக்காமல் அவர்கள் அலைகளைத்தார்கள். உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பின்படிதான் இந்த அருமையான சின்னம் அம்மாவின் ஆசியோடு பரிசு பெட்டி சின்னம் நமக்கு கிடைத்திருக்கிறது. நமது வேட்பாளர்கள் கடைசி நேரத்தில் தான் மனு தாக்கல் செய்தார்கள். உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்த காரணத்தினால்தான் நம்மால் இன்றைக்கு ஒரே சின்னத்தில் போட்டியிட முடிகிறது. நாங்கள் மோடியோடு அவருக்கு சொல்வது போல் கேட்டிருந்தால் இன்றைக்கு ஆட்சி அதிகாரம் பழனிசாமி கையிலே இருந்திருக்காது, எங்களது கையில் தான் இருந்திருக்கும். ஆனால் பதவிக்காக அலைபவர்கள் அல்ல நாங்கள். அன்றைக்கு நமது பொதுச் செயலாளர் பெங்களூர் சிறைக்கு சென்றன்றே நினைத்திருந்தால் அவரது அக்கால் மகனாகிய என்னை பதவியில் அமர்த்திவிட்டு சென்றிருக்க முடியும். இன்றைக்கும் நாங்கள் மத்தியில் ஆள்வருடன் சமரசம் செய்து கொண்டிருந்தால் இந்த கட்சியும் ஆட்சியும் எங்கள் கைக்கு வந்திருக்கும். ஆனால் நாங்கள் அவர்களிடம் என்றைக்கும் யாரிடமும் எதற்காகவும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். மக்களும் அம்மாவின் தொண்டர்களும் தான் எங்களது முதலாளிகள். வேறு யாரிடமும் எந்த அதிகாரத்திடம் நாங்கள் என்றைக்கும் அடிபணிய மாட்டோம் என்பதை நீங்கள் தயவுசெய்து எண்ணி பார்த்து நமது வேட்பாளராகிய அருமை சகோதரர் செந்தில்குமார் அவர்களை நீங்கள் பரிசு பெட்டி சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விஜயமங்கலம் பகுதியில் பல்லாயிரக்கணக்கில் திரண்டிருந்த பொதுமக்களிடையே உரையாற்றிய திரு டிடிவி தினகரன், திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு SR செல்வத்திற்கு பரிசு பெட்டகம் சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். மீத்தேன் மற்றும் ஹைட்ரோ கார்பன் என்ற பெயரில் டெல்டா பகுதிகளை அழித்த மத்திய பாரதிய ஜனதா அரசு கொங்கு மண்டலத்தில் உயரழுத்த மின் கோபுரங்கள் அமைப்பு என்ற பெயரில் விவசாய பெருமக்களின் விளை நிலங்களை அழித்து வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். ஏப்ரல் 18 அன்று நடைபெறுகிறது. அதோடு சேர்த்து தமிழகத்தில் தொகுதிகளுக்கான ஒரு மினி சட்டமன்ற தேர்தலும் வர இருக்கிறது. தமிழகத்தை வந்திருக்கின்ற மாநில அரசுகளை முடிவுக்கு கொண்டு இந்த தேர்தல் நிச்சயம் நமக்கெல்லாம் உதவியாக இருக்கும். காரணம், தமிழ்நாட்டை தொடர்ந்து புறக்கணிக்கின்ற மத்திய அரசாங்கத்தையும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற தமிழக அரசாங்கத்தையும் அந்த கூட்டணியிலே அவர்கள் தமிழகத்தை வஞ்சிப்பவர்கள் அனைவரும் ஒரே கூட்டணியாக வந்திருக்கிறார்கள். அவர்களை இந்த தேர்தலோடு ஜனநாயக ரீதியாக அவர்களின் கொட்டத்தை அடக்குவதற்கு நல்லதொரு வாய்ப்பாக நீங்கள் அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் இயக்கப்படுகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் உங்களுக்கெல்லாம் நன்கு அறிமுகமாகிய நமது இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் SR செல்வம் அவர்களை நீங்கள் பரிசு பெட்டகம் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த சின்னத்தை பெறுவதற்கு எவ்வளவு போராட்டம் நடத்த வேண்டியிருந்தது என்பது உங்களுக்கு தெரியும். காரணம், இன்றைக்கு மத்தியிலே ஆளுகின்ற மோடியின் ஆட்சி நம்ம எல்லாம் தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் போராடுகிறோம் என்பதற்காக நம்மை ஒடுக்கிவிட வேண்டும் என்று மிரட்டி பார்க்கின்ற விதமாக பல்வேறு இன்னல்களை கொடுத்து வந்தார்கள் என்பது தெரியும். காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிகள்
மோடியை எதிர்க்கிறார்கள். ஆனால் மோடி யாரை எதிர்க்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். காரணம், அம்மா அவர்கள் மறைந்த பிறகு தமிழ்நாட்டை கைப்பற்றி விடலாம், அம்மாவின் இயக்கமாகிய புரட்சி தலைவரின் இயக்கமாகிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கையில் எடுத்து விடலாம், இந்த இயக்கத்தை பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்த்து விடலாம் என்ற அவர்களின் நீண்ட நாள் திட்டம். அம்மா அவர்கள் மறைவிற்கு முன்பு பிறகு பன்னீர்செல்வத்தை வைத்து முயற்சி செய்தார்கள், அதை முறியடித்தோம். பிறகு பழனிசாமியை முதல்வராக்கினோம், பழனிசாமியும் அவர்கள் காலிலே போய் விழுந்து விட்டார் என்பது உங்களுக்கு தெரியும். நான் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்தவன், விவசாயி என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு இருப்பவர் மத்தியிலே ஆள்கின்ற பாரதிய ஜனதா கட்சியின் மோடி ஆட்சியின் நமது தமிழக விரோத திட்டங்களுக்கெல்லாம் அவர் ஆதரிக்கின்றார். என்ன காரணம்? பழனிசாமி, தங்கமணி, வேலுமணி போன்ற அமைச்சர்களின் மடியிலே கனம் இருப்பதால் தாங்களும் தங்களை சேர்ந்தவர்களும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தமிழ்நாட்டையே இன்றைக்கு காட்டி கொடுத்து விட்டார்கள். நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம், ஏதாவது கஷ்டம் என்றால் நமது நிலப்புலன்களை அடகு வைப்போம், நகை நட்டுகளை அடகு வைப்போம். இவர்கள் அம்மாவின் கட்சியையே அடகு வைத்து விட்டார்கள். அம்மா கொடுத்து விட்டு சென்ற ஆட்சியையும் அடகு வைத்து விட்டார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நமது தமிழ்நாட்டு இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயம் என்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே வாழ்க்கை முறையாக இருக்கின்ற விவசாயத்தை அழிப்பதற்காக மோடி அவர்கள் திட்டம் போட்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அங்கே டெல்டா பகுதியிலே மீத்தேன் திட்டம், ஹைட்ரோ கார்பன் திட்டம் என்று விவசாயத்தை அழிக்கின்ற விதமாக திட்டங்களை தீட்டி தந்தார்கள். அவற்றை எல்லாம் அம்மா அவர்கள் எதிர்த்தார்கள். போதா குறைக்கு இன்றைக்கு கொங்கு மண்டலத்தை விவசாயத்தை ஒழிப்பதற்காகவே உயர் மின் கோபுர திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். அதை செயல்படுத்தக்கூடாது என்று கட்சி சாராமல் விவசாயிகள் அனைவரும் போராடுகிறீர்கள். உங்களது போராட்டம் நசுக்கப்படுகிறது. பெண்கள் உட்பட பல விவசாயிகள் கைது செய்யப்படுகிறார்கள். இன்றைக்கு தமிழகத்திலே நடைபெற்று கொண்டு இருப்பது இடியம்மின் ஆட்சி போல இருக்கின்றது. தமிழகத்தை அன்றைக்கு எப்படி சோமாலியா ஆனது போல் ஆக்கிவிட வேண்டும் என்பதுதான் மோடியின் திட்டம். காரணம், அம்மா அவர்கள் குஜராத்தை சேர்ந்த அந்த மோடியா, தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த லேடியா என்று கேட்டபொழுது நீங்கள் எல்லோரும் அம்மாவிற்கு ஆதரவாக 37 தொகுதிகளை வெற்றி பெற செய்தீர்கள். அந்த கோபத்தை வைத்து கொண்டுதான் அம்மா அவர்கள் மருத்துவமனையில் இருந்தபோது கூட அவர் வரவில்லை. அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு பன்னீர்செல்வத்தை வைத்து நம்மை துண்டாட நினைத்தார்கள். அதை தெரிந்து கொண்டு அதை முறியடித்தோம். அன்றைக்கு பொதுச் செயலாளர் சிறைக்கு செல்கின்ற சூழ்நிலையிலும் அன்றைக்கு கூட அவரது உறவினராகிய என்னை, அக்கால் மகனாகிய என்னை ஆக்கிவிட்டு சென்றிருக்கலாம். நாங்கள் பதவிக்காக அலுவலர்கள் அல்ல, கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த ஒருவர் இருக்கட்டும் என்று பழனிசாமியிடம் பொறுப்பை கொடுத்தோம் என்று அவர்கள் பதவியிலே ஏற்றியவர்களுக்கும் துரோகம் செய்திருக்கிறார்கள், தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் செய்திருக்கிறார்கள், அம்மாவின் தொண்டர்களுக்கும் துரோகம் செய்திருக்கிறார்கள். போதா குறைக்கு அம்மாவிற்கு துரோகம் செய்கின்ற விதமாக அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு அம்மாவிற்கு நினைவு மண்டபம் கட்டக்கூடாது என்று அம்மாவை தரக்குறைவாக விமர்சித்து நீதிமன்றம் வரை சென்ற கட்சிகளோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள். சட்டமன்றத்திலே அம்மாவின் படத்தை வைக்கக்கூடாது என்று சொன்னவர்களோடு கூட்டணி வைக்கிறார்கள். காரணம், அவர்கள் மக்களை நம்பவில்லை. காரணம், மக்கள் எதிராக இருக்கிறார்கள். தொண்டர்கள் அனைவரும் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலே இருக்கிறார்கள். ஆட்சி அதிகாரம் இருப்பதால் அங்கே ஒன்லி டெண்டர் பார்ட்டிகள் தான் அங்கே இருக்கிறது. பணத்தை கொடுத்து தமிழ்நாட்டு மக்களை விலைக்கு வாங்கி விடலாம் என்று நினைக்கிறார்கள். நம்ம எல்லாம் பிச்சைக்காரர்கள் என்று நினைக்கிறார்கள். ஏற்கனவே ஆர்கே நகரிலே அவர்கள் இரட்டை இலை சின்னம், வெற்றி சின்னத்தை பெற்றுக்கொண்டு அடுத்த நாளே தேர்தலை அறிவித்து அவர்கள் தேர்தல் நடத்திய பொழுது சுயேட்சையாக போட்டியிட்ட என்னை ஆர்கே நகர் தொகுதி மக்கள், அம்மாவின் தொகுதி மக்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்தார்கள். அங்கே ஏழை எளிய தொழிலாளர் மக்கள் 2 லட்சத்திற்கு மேல் வாழ்கின்ற பகுதியிலே அவர்களை எல்லாம் விலைக்கு வாங்கி விடலாம் என்று ஓட்டுக்கு 6000 என்று விலை பேசியவர்கள் தான் இவர்கள். அதில் சூடுபட்டாலும் இவர்கள் இன்னும் திருந்தவில்லை. காரணம், அவர்களிடம் தொண்டர் பலம் இல்லை, மக்கள் சக்தி இல்லை.
இருப்பது பணபலம் உண்டு தான். பணத்தை கொடுத்து உங்களை எல்லாம் விலைக்கு வாங்கி விடலாம் என்று கர்வம் பிடித்து அலைகிறார்கள். அவர்களுக்கு இந்த தேர்தலிலே நீங்கள் பாடம் புகட்ட வேண்டும். அதுபோல இன்னொரு கூட்டணி இன்றைக்கு கூட அவரது வேட்பாளர் வீட்டிலேயே வேலூரிலே எவ்வளவு பணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? துரைமுருகன் என்ன நீதிமன்ற வக்கீலாக சம்பாதித்த பணமா? எல்லாம் அவர்கள் அமைச்சர்களாக இருந்த பொழுது அவர்கள் 2Gயில் சம்பாதித்த பணம் தான் இது. தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி அவர்கள் மத்தியிலே ஆட்சியில் இருந்த பொழுது செய்த பணங்கள் தான். அவர்கள் இன்றைக்கு கூட்டணி என்ற பெயரிலே அவர்கள் இடம் பிடிக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியை அவர்கள் தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்று போன தேர்தலிலே அவர்களை ஒதுக்கிவிட்டு வந்தவர்கள் இன்றைக்கு ராகுல் காந்தி 4 மாநிலங்களை வெற்றி பெற்று விட்டதால் அவர்தான் பிரதமர் என்கிறார். நாளைக்கு தப்பி தவறி மோடி வெற்றி பெற்றுவிட்டால் இவர்கள் அவர்களோடும் போய் கைகோர்த்து கொள்வார்கள். அதனால்தான் சொல்கிறேன், தேசிய கட்சிகளை நம்பி பயனில்லை என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கின்றீர்கள். தமிழ்நாட்டு நலனை பாதுகாக்கின்ற அம்மாவின் வழியிலே வருகின்ற இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். எங்களுக்கு ஆதரவளிப்பதன் மூலம் தமிழ்நாட்டு நலனுக்காக யாரிடமும் எதற்காகவும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் என்ற உறுதியை கூறி நமது பெருந்துறை பகுதியின் கோரிக்கைகளாகிய தொழிற்சாலைகளும் விவசாயிகளும் இருந்த பகுதியில் முக்கிய பிரச்சனையாக இருக்கிற குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க வேண்டும், நிலத்தடி நீர் மாசடைவதை தடுப்பத வேண்டும், சாய ஆலைகளின் கழிவுகளை சுத்திகரிப்பதற்கும் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நமது தேர்தல் அறிக்கையிலே நாம் புதிய ஜவுளி கொள்கையை உருவாக்கி தருவோம். மத்தியிலே உங்கள் ஆதரவோடு நம்மால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற பிரதமர் வந்தவுடன் நமது ஜவுளி தொழில் இங்கே மிகவும் மோடியின் தவறான பொருளாதார கொள்கைகளால் இந்த GST வரி விதிப்பால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பின்னலாடை தொழிலுக்கு ஏற்பட்டிருக்கும் பின்னடைவை மனதில் வைத்து பின்னலாடை உள்ளிட்ட ஜவுளி தொழிலுக்கு சலுகைகளை அளிக்கும் புதிய ஜவுளி கொள்கை உருவாக்க மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுப்போம். சர்ஜிக்கல் மற்றும் மெடிக்கல் டெக்ஸ்டைல் துறைக்கு உலகளவில் இருக்கும் வாய்ப்புகளை கருத்தில் கொண்டு அதனை ஊக்குவிக்க நடவடிக்கை எடுப்போம். திருப்பூரில் தியாகி திருப்பூர் குமரன் பெயரில் ஜவுளி தொழில்நுட்ப கல்லூரி தொடங்கப்படும். கைத்தறி நெசவாளர்களுக்கு இலவச மின்சாரம், வட்டியில்லா கடன், தாமதமில்லாமல் மானிய தொகைகளை வழங்குவது உள்ளிட்ட வாக்குறுதிகளை நாங்கள் தந்திருக்கிறோம். அவற்றை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு நீங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராகிய SR செல்வம் அவர்களுக்கு நீங்கள் பரிசு பெட்டகம் என்கின்ற பரிசு பெட்டி சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். எங்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதனைத் தொடர்ந்து பெருமாநல்லூர், கணக்கம்பாளையம், வாவிப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் திரு TTV தினகரன் எழுச்சியுரையாற்றி கழக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து வருகிறார். திரு TTV தினகரன் செல்லும் இடமெல்லாம் பொதுமக்களும் கழக தொண்டர்களும் இளைஞர்களும் பெண்களும் தொழிலாளர்களும் விவசாய பெருமக்களும் பல்லாயிரக்கணக்கில் திரண்டு எழுச்சிமிகு வரவேற்பு அளித்த வண்ணம் உள்ளனர். நாடாளுமன்ற தேர்தலும் அதோடு சேர்ந்து சட்டமன்ற தொகுதியின் இடைத்தேர்தலும் வர இருக்கிறது. 18 சட்டமன்ற தொகுதிகளின் இடைத்தேர்தல் என்பது தமிழ்நாட்டிலே ஒரு மினி தேர்தலாகவே சட்டமன்றத்திற்கு நடக்க இருக்கிறது. இந்த 18 தொகுதிகளிலே 8 தொகுதிகளிலே வெற்றி பெறவில்லை என்றால் இந்த துரோகிகளின் ஆட்சி நாடாளுமன்ற தேர்தலோடு முடிவுக்கு வந்துவிடும் என்பது உங்களுக்கு தெரியும். தமிழகத்தை வஞ்சிக்கின்ற இந்த மத்திய மாநில ஆட்சியாளர்கள் கூட்டணியாக வந்திருக்கின்றார்கள். இன்னொரு புறம் ஏற்கனவே தமிழ்நாட்டை வஞ்சித்த காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் மதசார்பற்ற கூட்டணி என்கிற பெயரிலே ஏற்கனவே தமிழ்நாட்டை ஏமாற்றியவர்கள் இப்பொழுது வந்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் துரோக கூட்டணி, இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டை வஞ்சித்த கூட்டணி. இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்கின்ற இந்த ஆட்சி என்பது மக்களுக்கான ஆட்சியா அல்லது டெண்டர் எடுப்பவர்களின் ஆட்சியா என்பது உங்களுக்கு
நன்றாக தெரியும். இது மக்களுக்கான ஆட்சி என்றால் மக்களை பாதிக்கின்ற எந்த ஒரு திட்டத்தையும் இவர்கள் இங்கே செயல்படுத்த மாட்டார்கள். அம்மா அவர்கள் இருந்தவரை தமிழ்நாட்டை பாதித்த திட்டங்கள், அது மீத்தேன் திட்டமாக இருந்தாலும் சரி, ஹைட்ரோ கார்பன் திட்டமாக இருந்தாலும் சரி, விவசாயிகளை பாதிக்கின்ற திட்டங்களை எல்லாம் அம்மா அவர்கள் தடுத்து நிறுத்தினார்கள். அதுபோல மோடியின் ஆட்சி தொழில்களை பாதிக்கும், வணிகர்களை பாதிக்கும் என்பதால் தான் ஜிஎஸ்டியை வேண்டாம் என்று தடுத்தார். அது மாத்திரமல்ல, ஜிஎஸ்டியிலே மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று தடுத்தார். ஆனால் அந்த மோடியின் தவறான பொருளாதார கொள்கைகளால், ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையால் இன்றைக்கு தமிழகத்தில் மாத்திரமல்ல இந்தியா முழுவதும் தொழில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பின்னலாடை தொழிலில் உலகளவில் புகழ்பெற்ற நமது திருப்பூர் மக்கள், இங்கே டாலர் நகரம் என்று கொண்டாடப்படும் இந்த ஊர் மோடியின் மோசமான ஆட்சியில் எப்படியெல்லாம் பாடுபடுகிறது என்பது உங்களுக்கு தெரியும். தொழிலகங்களும் தொழிலாளர்களும் எப்படி பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை. இங்கு இருக்கிற ஒவ்வொருவரும் அதனால் நேரடியாக படுபவர்கள். நமது ஜவுளி தொழிலை பாதிக்கின்ற, பின்னலாடை தொழிலை பாதிக்கின்ற இந்த ஆளும் கூட்டணியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அதுபோல இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கின்ற இந்த ஆட்சியாளர்கள் செல்கின்ற இடங்களிலெல்லாம் இவர்கள் தமிழ்நாட்டிலே தொழில் வளத்தை பெருக்கிவிட்டோம், தொழில் முதலீடுகள் அதிகமாக வந்திருக்கின்றது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சிறு குறு தொழில்கள் கடுமையாக பாதிக்கப்படும் என்பதை முன்பே உணர்ந்து ஜிஎஸ்டி அமல்படுத்துவதை அம்மா அவர்கள் தடுத்தார்கள். ஜிஎஸ்டி மற்ற எல்லா தொழில்களையும் பாதித்தது போல கைத்தறி நெசவாளர்களையும், சிறு அளவிலான உற்பத்தியாளர்கள், தொழில்துறை உதிரி பாகங்கள் உற்பத்தியாளர்கள் என அனைவரையும் பாதித்துவிட்டது. மோட்டார் உதிரி பாகங்கள், கிரைண்டர் மோட்டார்கள் என அத்தனைக்கும் 18% வரை வரி வசூலிக்கப்படுகிறது. இதை மாற்றி மீண்டும் பழைய அளவிலேயே வரி விதிக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமென்றால் நீங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளரை அருமை சகோதரர் எஸ்ஆர் செல்வம் அவர்களை பரிசுப்பட்டி சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். அதுபோல நமது பகுதியின் கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி தருவதற்கும், இந்த நமது பகுதியிலே வாழ்கின்ற மக்களின் தேவைகளை எல்லாம் செய்து முடிப்பதற்கும் நீங்கள் உண்மையான அம்மா அவர்களின் தொண்டர்களால் இயக்கப்படுகின்ற இந்த இயக்கத்திற்கு ஆதரவளிக்க வேண்டும். இங்கே நமது தேர்தல் அறிக்கையிலே நெசவாளர்கள் மற்றும் நமது பின்னலாடை தொழிலுக்கான பின்னடைவுகளை எல்லாம் சரி செய்வதற்கு பல்வேறு திட்டங்களை நாம் கொடுத்திருக்கிறோம். நமது பின்னலாடை உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியின் பிரதான இடம் பிடித்துள்ள திருப்பூர் மாநகரில் அத்தொழில் வளர்ச்சியை, அது சார்ந்த வேலை வாய்ப்பை மனதில் கொண்டு திருப்பூர் குமரன் பெயரில் கைத்தறி மற்றும் பின்னலாடை தொழில்நுட்ப கல்லூரி தொடங்கப்படும் என்றெல்லாம் நாம் அறிவித்திருக்கின்றோம். அதுபோல நமது பகுதியின் கோரிக்கைகளாகிய திருப்பூர் மாநகராட்சியுடன் புதிதாக இணைந்த பகுதிகளுக்கு போதுமான அடிப்படை வசதிகள் செய்து தருவது, அரசு கலை அறிவியல் கல்லூரி தொடங்குவது, 4வது குடிநீர் திட்டத்தை நிறைவேற்றுவது, பெருமாநல்லூரில் கூடுதல் பேருந்து நிலையம் அமைப்பது, செட்டிப்பாளையத்தில் இஎஸ்ஐ மருத்துவமனை மற்றும் திருப்பூர் வடக்கு பகுதிக்கென தனியாக அரசு மருத்துவமனை அமைத்தல், நகர்ப்பகுதிகளில் மேட்டுப்பாளையம் குடிநீர் விநியோகத்தை மேம்படுத்துதல், ஊத்துக்குளி சாலை, கொங்கு பிரதான சாலையில் போக்குவரத்து சீரமைப்பு, தேங்கி கிடக்கும் மேம்பால பணிகளை விரைந்து முடிப்பது உள்ளிட்ட திருப்பூர் வடக்கு பகுதி மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதற்கு அருமை சகோதரர் எஸ்ஆர் செல்வம் அவர்களை நீங்கள் பரிசு பெட்டி சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். அதுபோல் இன்றைக்கு தமிழகத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சியாளர்கள் தமிழ்நாட்டையே மத்தியிலே ஆள்பவர்களுக்கு அடக வைத்து விட்டார்கள். நாம் எல்லாம் கஷ்டம் வந்தால் நமது நகை நட்டுக்களை அடகு வைப்போம், அதுபோல் நிலப்புலன்களை வீடுகளை அடகு வைப்போம். ஆனால் இந்த பழனிசாமியின் ஆட்சியாளர்கள், பழனிசாமி கம்பெனியினர் தமிழ்நாட்டையே அடகு வைத்து விட்டார்கள், அம்மாவின் இயக்கத்தையே அடகு வைத்து விட்டார்கள். இதை மீட்டெடுப்பதற்கு
தமிழகத்தை மீட்டெடுப்பதற்கு, மீண்டும் தமிழகம் தலைநிமிரவும், தமிழர் வாழ்வு மலரவும் நீங்கள் அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் இயக்கப்படுகின்ற இயக்கமாகிய நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் பரிசு பெட்டகம் சின்னத்திலே, பரிசு பெட்டி என்கின்ற பரிசு பெட்டகம் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்வதன் மூலம் நாளைய பிரதமரை தீர்மானிக்க இடத்திலே நாம் தான் இருக்கிறோம். இன்றைக்கு திமுக பாம்புக்கு வாழையும் மீனுக்கு தலையும் காட்டுகின்ற 6ஆம் மீன் என்று அன்றைக்கே சொன்னேன். இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி ஏதோ 4 மாநிலங்களில் வெற்றி பெற்றவுடன் அதற்கு ஆதரவாக ராகுல் தான் பிரதமர் என்கிறார். ஆனால் காங்கிரஸ் கட்சி கூட்டணியிலே இருக்கின்ற கம்யூனிஸ்டுகள் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. இங்கே கேரளாவிலே ராகுல் காந்தி போட்டியிடுகின்ற வயநாடு தொகுதியில் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் நிறுத்தியிருக்கிறது. ஆனால் இங்கே தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் கூட்டணியில் இருக்கிறது. எப்படி இவர்கள் நாளைக்கு தமிழ்நாட்டில் நலனுக்காக ஒன்றாக சேர்ந்து திட்டங்களை நிறைவேற்றி தருவார்கள்? கர்நாடக மாநிலத்திலே காங்கிரஸ் கட்சி அங்கே உள்ள மக்களுக்காக காவிரி பிரச்சனையிலே அவர்களுக்கு ஆதரிக்கிறார்கள். அங்கே மேகதாது அணை கட்ட அங்கே ஆதரிக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே எப்படி அவர்கள் மக்களின் நலனை பாதுகாப்பார்கள்? கேரளாவிலே கம்யூனிஸ்ட் கட்சிகள் அங்கே ஆட்சி நடத்துபவர்கள் நமது பெரியார் அணை விவகாரத்திலே எப்படி நமக்கு தீர்ப்பு செய்து வருவார்கள்? எனவே கம்யூனிஸ்ட் பேர் இயக்கங்களை நீங்கள் புறந்தள்ள வேண்டும். அவர்கள் மாநிலத்துக்கு மாநிலம் நிறம் மாறுகிறார்கள். அவர்கள் போட்டிருப்பது வேண்டுமானால் சிவப்பு கலர் துண்டா இருக்கலாம். அவர்கள் தமிழ்நாட்டுக்கு ஒரு நிலைப்பாடு, கேரளாவிற்கு ஒரு நிலைப்பாடு என்று எடுக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியும் இவர்களும் கூட்டணியில் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில். ஆனால் கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் ராகுல் காந்தியை எதிர்த்து போட்டியிடுகிறார். இவர்கள் எப்படி ராகுல் காந்தியை பிரதமர் என்று திமுக தலைவர் சொல்கிறார்? இதுதான் மக்களை குழப்புகின்ற விஷயம். அதனால்தான் சொல்கிறேன், இந்தியாவின் பிரதமரை தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். தமிழ்நாட்டு நலனிலே அக்கறை உள்ள இயக்கமாகிய மாநில கட்சியாகிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதனால்தான் அம்மாவின் வழியிலே தனித்து போட்டியிடுகிறோம். எங்கள் வேட்பாளர்கள் தமிழ்நாடு முழுவதும் 39 தொகுதிகளிலும் பாண்டிச்சேரியிலும் போட்டியிடுகிறார்கள். அம்மா அவர்களுக்கு 37 தொகுதிகளை தந்தது போல வெற்றி தருவதன் மூலம்தான் தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாக்க முடியும். தேவையில்லாமல் வேறு கட்சிகளுக்கு வாக்களிப்பது நீங்கள் தமிழகத்தின் நலனுக்கு எதிராக வாக்களிக்கிறீர்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியை, மோடியை ஆட்சியை விட்டு விரக்க வேண்டும் என்றாலும் தமிழ்நாட்டு நலனை பாதுகாக்கின்ற இயக்கத்திற்கு தான் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். நீங்கள் சொல்கின்றவர் தான் இந்தியாவின் பிரதமராக வர முடியும். தமிழ்நாட்டின் நலனிலே அக்கறை உள்ளவர் தான் இந்தியாவின் பிரதமராக வர முடியும். நீட் தேர்வை யார் தடை செய்கிறார்களோ அவர்களைத்தான் நாம் இந்தியாவின் பிரதமராக தேர்ந்தெடுப்போம். எனவே தான் சொல்கிறேன், தமிழ்நாட்டின் நலனை கருதி நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நமது பரிசு பெட்டகம். உங்களது வேட்பாளர் அருமை சகோதரர் SR செல்வம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தமிழா தமிழா ஒன்றுபடு, மக்கள் செல்வர் அழைக்கிறார் புறப்படு. தமிழா ஒன்றுபடு, மக்கள் செல்வர் அழைக்கிறார் புறப்படு. உழைக்கிற மக்களை ஒன்றென சேரு, டிடிவி தினகரன் புகழ் பாடு. தமிழா 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 ஒன்றுபடு, மக்கள் செல்வர் அழைக்கிறார் புறப்படு. தமிழா ஒன்றுபடு, மக்கள் செல்வர் அழைக்கிறார் புறப்படு. தமிழினம் காத்திடவே
தமிழகம் மீட்டிடவே தமிழர்கள் நலம் பெற நாடும் பொன்னான திட்டங்கள் உருவாக்கி தருவாரே தமிழினம் காத்திடவே தமிழகம் மீட்டிடவே தமிழர்கள் நலம் பெற நாடும் பொன்னான திட்டங்கள் உருவாக்கி தருவாரே தமிழா நம் உரிமைகள் காத்திட உழைப்பவர் அண்ணன் கழகத்தோழா தமிழ்நாட்டின் எழுச்சியும் புரட்சியும் அண்ணன் மலையே பெயர்ந்து விழுந்தாலும் நிலை குலையாதவர் டிடிவியே மலையே பெயர்ந்து விழுந்தாலும் நிலை குலையாதவர் டிடிவியே பணிபுரிவை மானம் காக்கும் ஆதாய விசாரணை செய்யும் நிர்வாகிகளிலே இன்றைக்கு கண்ணீரை விளைவிப்பதற்காக உள்ளது. அவரது தொழில் பக்தியை ஈடுபாட்டை ஊக்கப்படுத்தும் விதமாக கைத்தறி நன்மையாக அனைவருக்கும் இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்ற உறுதியை நாம் தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கின்றோம். அதுபோல நகை தொழிலில் ஈடுபட விரும்பும் இளைஞர்களுக்கும் இளைஞர் குழுவினருக்கும் வட்டியில்லா கடன் வழங்கப்படும் என்றும் நெசவாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய மானிய தொகை நீண்ட காலமாக நிலுவையில் உள்ளது, அதை விரைந்து பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும். நெசவாளர்களுக்கு தேவையான நூல் கிடைப்பதில் பல்வேறு சிரமங்கள் உள்ளதால் அரசே நூல் கொள்முதல் நிலையங்கள் அமைத்து குறைந்த விலையில் தரமான நூல் கிடைப்பது உறுதி செய்யப்படும். அதுபோல மேல்நிலை பள்ளி படிப்பில் தொழிற்கல்வி பயிலும் மாணவர்கள் நெசவு பாடத்தையும் விருப்ப பாடமாக தேர்வு செய்ய வாய்ப்பு ஏற்படுத்தப்படும் போன்ற உறுதிமொழிகளை நமது தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருப்பது உங்களுக்கு தெரியும். அந்த தேர்தல் அறிக்கை ஏதோ ஒரு ஏசி ரூமிலே 10 பேர் உட்கார்ந்து தயாரிப்பதல்ல. கடந்த மாதம் நான் நமது ஈரோடு மாவட்டத்திலே வந்து சுற்றுப்பயணம் செய்த பொழுது அதுபோல தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் சேலம் மாவட்டம், தஞ்சை மாவட்டம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம், மதுரை மாவட்டம் என்று பல பகுதிகளிலே தமிழகம் முழுவதும் பரவியுள்ள நன்மையாளர்களின் பல்பொருள்களை கேட்டறிந்துள்ளார். அதற்கு நிரந்தர தீர்வு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் அந்த தேர்தல் அறிக்கையை உங்கள் உணர்வுகளை உங்கள் தேவைகளை அதனை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். அதையெல்லாம் நிறைவேற்றி தர வேண்டிய பொறுப்பு உங்கள் கையிலே இருக்கிறது. இந்த தமிழகத்தை புறக்கணிக்கின்ற மத்திய மாநில அரசுகளுக்கு துரோக ஆட்சியாளர்களுக்கு முடிவு கட்ட வேண்டும். அதுபோல தமிழ்நாட்டை ஏற்கனவே ஏமாற்றியவர்கள் மீண்டும் கூட்டணி என்ற பெயரிலே ஒரு கூட்டணி அமைத்து காங்கிரசும் கம்யூனிஸ்டும் கூட்டணியில் இருக்கிறது. தமிழ்நாட்டிலே கேரளாவில இவங்களுடைய பிரதமர் வேட்பாளர் என்று ஸ்டாலின் சொல்கின்ற வேட்பாளர் ராகுல் காந்தியை எதிர்த்து வயநாடு தொகுதியில கம்யூனிஸ்ட் எதிர்த்து இருக்கிறது. நமது திருப்பூர் தொகுதியில கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரசும் கூட்டணி, கேரளாவில ராகுல் காந்தியை எதிர்த்து கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் இருக்கிறது. இதுதான் அவர்களுடைய கூட்டணி நிலைப்பாடு. நாளைக்கு எப்படி இவர்கள் ராகுல் காந்தியை ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் என்று சொல்கிறார் என்றே தெரியவில்லை. ஏனென்றால் காங்கிரஸ் கட்சியே இன்றும் ராகுல் காந்தியே இன்னும் பிரதமர் வேட்பாளரை சொல்லவில்லை. முந்தா நாள் வரை ராகுல் காந்தி அறிவு முதிர்ச்சி இல்லாதவர், அவர் ஒரு இளம் பிள்ளையை தனமாக பேசுகிறார், சிறுபிள்ளை என்று சொன்ன ஸ்டாலின் திடீரென்று காங்கிரஸ் கட்சியை ராகுல் காந்தியை தூக்கி பிடிப்பது எதற்கென்று தெரியவில்லை. காரணம், அவர்கள் எல்லா இடங்களிலும் இடம் போட்டு வைத்திருக்கிறார்கள். ஒருவேளை தமிழ்நாட்டிலே ஏதாவது வாய்ப்பு கிடைத்தால் யார் ஆட்சியாளர்களும் அதில் போய் சேர்ந்து கொள்வதற்காகத்தான். இவர்களிடம் ஏமாறாமல் தேசிய கட்சிகளில் கூட்டணி இருக்கிறது என்று சொல்பவர்களும் ஏமாறாமல். காரணம், தேசிய கட்சிகளாகிய காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதாவாக இருந்தாலும் சரி, இதுவரை தமிழ்நாட்டு நலனை புறக்கணித்து வந்திருக்கிறார்கள். காரணம், தமிழ்நாட்டிலே அவர்களுக்கு செல்வாக்கு இல்லாத காரணத்தினால் அவர்களுக்கு கேரளாவும் கர்நாடகாவும் கொடுக்கிற முக்கியத்துவம் நம்ம மாநிலத்திற்கு கிடையாது. அதனால்தான் அம்மா அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்தீர்கள். 37 தொகுதிகளிலே 2014 நாடாளுமன்ற தேர்தலில் அம்மா அவர்கள் வெற்றி பெற்று அவரது இறுதி மூச்சு வரை தமிழ்நாட்டில் நலனுக்காக பாடுபட்டார். அம்மா அவர்கள் இருந்தவரை உங்களுக்கான ரிபேட் 2016
தேர்தல் வரை கொடுக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அம்மா அவர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் தான் அது கொடுக்காமல் இன்று வரை கிடைக்கிறது. ஆனால் அம்மா அவர்கள் மரணத்திற்கு பிறகு நெசவாளர்களுக்கு வர வேண்டிய அந்த நிலுவைத் தொகை இந்த கெடுமதி ஆட்சியாளர்கள் பிஜேபியின் அடிமைகள் இன்றைக்கு கொடுக்க மறுக்கிறார்கள். ஜிஎஸ்டியால் நமது தமிழ்நாட்டின் அனைத்து தொழில்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாட்டை மீட்டெடுப்பதற்கும் மீண்டும் ஒரு மக்களாட்சியை கொடுப்பதற்கும் யாரிடமும் எதற்காகவும் சமரசம் செய்து கொள்ளாத ஒரு ஆட்சியை கொடுப்பதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசு பெட்டகம் என்கிற பரிசு பெட்டி. உங்களுடைய வேட்பாளர் அருமை சகோதரர் எஸ்.ஆர். செல்வம் என்பதை மறந்து விடாமல் இந்த முறை புதிய மாற்றத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டுகின்ற விதமாக பரிசு பெட்டகம் சின்னத்தை வாக்களித்து எங்களை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வழிகாட்டும் அறிவாற்றல், பற்றாத கொடைத்தன்மை, அஞ்சாத மனத்துணிவும் கொண்டவர் அண்ணன் டிடிவி தினகரனே. வழிகாட்டும் அறிவாற்றல், பற்றாத கொடைத்தன்மை, அஞ்சாத மனத்துணிவும் கொண்டவர் அண்ணன் டிடிவி தினகரனே. நாம் சென்றிடும் வழிகளை வகுப்பவர் அவர்தானே. நாம் 1.5 கோடி தொண்டரின் அவர்தானே. பெரியாரும் அண்ணா வகுத்தபடி தொடருகின்ற டிடிவி நமது மொழி. அம்மாவின் ஆட்சியை அமைப்பதொன்றே நம் மக்கள் செல்வரின் கொள்கை கொடி. பெரியாரும் அண்ணா வகுத்தபடி தொடருகின்ற டிடிவி நமது மொழி. அம்மாவின் ஆட்சியை அமைப்பதொன்றே நம் மக்கள் செல்வரின் கொள்கை கொடி. தமிழா தமிழா ஒன்றுபடு, மக்கள் செல்வர் அழைக்கிறார் புறப்படு. தமிழா தமிழா ஒன்றுபடு, மக்கள் செல்வர் அழைக்கிறார் புறப்படு. உழைக்கிற மக்களை ஒன்றென சேரு, டிடிவி தினகரன் புகழ் பாடு. தமிழா 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 ஒன்றுபடு, மக்கள் செல்வர் அழைக்கிறார் புறப்படு. தமிழா தமிழா ஒன்றுபடு, மக்கள் செல்வர் அழைக்கிறார் புறப்படு. ஒவ்வொரு தனி மனிதனின் மானம் காக்கும் ஆடையை உற்பத்தி செய்யும் நெசவாளர்கள் நிலை இன்றைக்கு கண்ணீர் வளர்ப்பதாகவே உள்ளது. அவர்களின் தொழில் பக்தியை, ஈடுபாட்டை ஊக்கப்படுத்தும் விதமாக கைத்தறி நெசவாளர்கள் அனைவருக்கும் இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்ற உறுதியை நாம் தேர்தல் அறிக்கையிலே வழங்கியிருக்கின்றோம். அதுபோல நெசவு தொழிலில் ஈடுபட விரும்பும் இளைஞர்களுக்கும் இளைஞர் குழுவினருக்கும் வட்டியில்லா கடன் வழங்கப்படும் என்றும், நெசவாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய மானியத் தொகை நீண்ட காலமாக நிலுவையில் உள்ளதை விரைந்து பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், நெசவாளர்களுக்கு தேவையான நூல் கிடைப்பதில் பல்வேறு சிரமங்கள் உள்ளதை கணக்கில் கொண்டு அரசு நூல் கொள்முதல் நிலையங்கள் அமைத்து குறைந்த விலையில் தரமான நூல் கிடைப்பது உறுதி செய்யப்படும். மேல்நிலை பள்ளி படிப்பில் தொழிற்கல்வி பயிலும் மாணவர்கள் நெசவு பாடத்தையும் விருப்ப பாடமாக தேர்வு செய்ய வாய்ப்பு ஏற்படுத்தப்படும். ஜிஎஸ்டியால் எழுந்த பிரச்சனைகளால் இன்றைக்கு நெசவு தொழிலும் நமது திருப்பூர் பகுதியிலே, நமது மாவட்டத்திலே உள்ள பின்னலாடை தொழிலும் இன்றைக்கு மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இதையெல்லாம் மீட்டெடுத்து மீண்டும் நெசவு தொழில் சிறந்த நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ்நாடு முழுவதும் உள்ள நெசவாளர்களை நான் சந்தித்த பொழுது அவர்களின் குறைகளை, தேவைகளை உணர்ந்துதான் இந்த தேர்தல் அறிக்கையை நாம் தயாரித்திருக்கின்றோம். நமது தமிழ்நாட்டு மக்களின் அனைத்து தேவைகளையும் விவசாயிகள், நெசவாளர்கள், மீனவர்கள், வியாபாரிகள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், இளைஞர்கள் என பெண்கள் என அனைத்து தரப்பினரிடம் தேவைகளை உணர்ந்துதான் நமது தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. அதை நிறைவேற்றி தர வேண்டிய பொறுப்பு உங்கள் கையிலே இருக்கின்றது. தமிழகத்தை ஆளுகின்ற இந்த துரோக ஆட்சியையும், மத்தியிலே உள்ள அந்த மக்கள் விரோத
மதவாத ஆட்சியையும் முடிவுக்கு கொண்டு வர நல்லதொரு வாய்ப்பாக நான் வருகின்ற ஏப்ரல் 18 தேர்தல் வருகிறது. இதிலே நீங்கள் அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் ஆட்சி மாற்றத்தை உருவாக்கப் போகிறது என்பதை தயவு செய்து எண்ணி பாருங்கள். ஒரு பக்கம் இந்த மக்கள் விரோத துரோக கூட்டணி, இன்னொரு பக்கம் மக்களை ஏமாற்றுகின்ற கட்சிகளின் கூட்டணி. காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்டும் தமிழ்நாட்டிலே திமுக கூட்டணியில் இருக்கிறது. ஆனால் கேரளாவிலே காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி போட்டியிடுகின்ற வயநாடு தொகுதியில கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்த்து போட்டியிடுகிறது. கேரள மாநில முதல்வர் பினராயி விஜயன் என்ன சொல்கிறார்? ராகுல் காந்தியை தோற்கடிக்காமல் விடமாட்டோம் என்கிறார். இது பேர் கூட்டணியா? இதற்கு பேர் தான் சந்தர்ப்பவாத கூட்டணி. திமுக என்ன நினைக்கிறது? 1996 2014 வரை மாறி மாறி பாஜக அல்லது காங்கிரஸ் கூட்டணியில் இருந்து மத்தியிலே பல நல்ல துறைகளை வாங்கி அவர்களை கவனித்துக் கொண்டார்கள். அதனால்தான் இன்றைக்கு வேலூரில் உள்ள துரைமுருகன் வீட்டில் எப்பேற்பட்ட ரைடு நடந்திருக்கிறது. இதெல்லாம் துரைமுருகன் ஒன்றும் விவசாயம் செய்தோ நீதிமன்றத்தில் வாதாடி வழக்கறிஞராக தொழில் செய்தோ சம்பாதித்த பணம் இல்லை. இது எங்கிருந்து வந்தது என்பது உங்களுக்கு தெரியும். 7 ஆண்டுகள் ஆகிறது ஆட்சியை விட்டு போய். மத்திய ஆட்சியை விட்டு போயும் 5 ஆண்டுகள் ஆகிறது. ஆனால் இப்போது பணம் அவர்களிடம் இருக்கிறது. இன்றைக்கு திமுக கூட்டணியும் சரி, இந்த ஆளுகின்ற துரோகிகளின் கூட்டணியும் சரி, பணத்தை நம்பித்தான் மக்களை சந்திக்க வருகிறார்கள். அவர்களுக்கு தொண்டர்களையும் நம்பவில்லை, மக்களையும் நம்பவில்லை. கூட்டணி என்கிற பெயரிலே இந்த அனைத்து சந்தர்ப்பவாதிகளும் ஒன்று சேர்ந்து மக்களை பணத்தை கொடுத்து வாங்கிவிடலாம் என்று வருகிறார்கள். கேட்டால் காங்கிரஸ் தலைமையிலே தேசிய கூட்டணியா, காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பிரதமராம். ராகுல் காந்தி பிரதமராக வருவதற்கு ஸ்டாலின் நினைத்தால் கூட கம்யூனிஸ்ட் நினைக்கவில்லை. அவரை எம்பியாக இருக்க கூட கம்யூனிஸ்ட் கட்சிகள் விரும்பவில்லை என்பது தெரியும். அப்பேற்பட்ட கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இங்கே வாக்களிப்பதால் என்ன பயன்? ஆளுங்கட்சியை பற்றி தான் உங்களுக்கு தெரியும். பிஜேபியின் கைப்பாவைகள், பிஜேபியின் பி டீம். அவங்க பிஜேபியிடம் கட்சியையும் ஆட்சியும் அடகு வைத்தவர்கள். தமிழ்நாட்டு நலனை புறக்கணிக்கின்ற இந்த மக்கள் விரோத பாரதிய ஜனதா கூட்டணியை முடிவுக்கு கொண்டு வரவும், அதுபோல தமிழகத்தை ஏமாற்றி வந்த காங்கிரஸ் திமுக கம்யூனிஸ்ட் கூட்டணியை முடிவுக்கு கொண்டு வரவும் நீங்கள் தமிழ்நாட்டு மக்களை நம்பி எப்படி 2014 குஜராத்தை சேர்ந்த அந்த மோடியா அல்லது தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த மோடியா என்று அன்றைக்கு அம்மாவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றார்களோ, அதே போல அம்மாவின் பிள்ளைகள், அம்மாவின் தொண்டர்கள் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்கின்ற இயக்கத்தை நடத்தி வருகிறோம். இதற்கு எங்களுக்கு சின்னம் கிடைக்க எங்களை எப்படியெல்லாம் பாடுபடுத்தினார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். காரணம், நாங்கள் மோடியுடன் சமரசம் செய்து கொள்ளாத காரணம்தான். மோடியிடம் நாங்கள் சமரசம் செய்து கொண்டிருந்தால் இன்றைக்கு பழனிசாமி முதல்வராக இருந்திருக்க மாட்டார். யார் முதல்வராக இருந்திருப்பார் என்பது உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டு நலனை புறக்கணிக்கின்ற யாரோடும் எங்களுக்கு என்றைக்கும் ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் வருகின்ற இந்துக்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, வேற்று மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அனைவரும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு சமமானவர்கள். நாங்கள் வாக்கு வங்கிக்காக உங்களிடம் சொல்லவில்லை. என்றைக்கு தேர்தல் வந்தாலும் நீங்கள் அதை உணரப் போகிறீர்கள். இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி சிறுபான்மையை ஏமாற்றுகின்ற விதமாக ராகுல் காந்தி தான் பிரதமராக வருவார், அதனால் அவருக்கு வாக்களிங்கள் என்கிறார்கள். அந்த கூட்டணிக்குள்ளரே எத்தனை முரண்பாடு! முந்தா நாள் வரை திரு ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தியை ஒரு சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறார், மெச்சூரிட்டி இல்லை என்று சொன்னார். இன்றைக்கு அவரை பிரைம் மினிஸ்டர் என்கிறார். இதுதான் அவர்களின் சந்தர்ப்பவாதம். எப்படியாவது எம்பி தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் மத்தியில் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும். 5 ஆண்டுகளாக மத்தியிலும் பதவியிலும் இல்லை. தமிழ்நாட்டு மக்களும் 7 ஆண்டுகளாக அவர்களை இங்கு ஆட்சி பொறுப்பை கொடுக்கவில்லை. எப்படியாவது பதவிக்கு ஒட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்களின் நலனை பாதுகாக்க வேண்டும் என்றால் அம்மாவின் தொண்டர்களால் இயக்கப்படுகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் பரிசு பெட்டகம் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். உங்களுடைய வேட்பாளர்
அருமை சகோதரர் SR செல்வம் அவர்கள் என்பதை மறந்து விடாமல் பரிசு பெற்ற சின்னத்திலே வாக்களித்து தமிழ்நாட்டின் உரிமைகளை மீட்டெடுக்க தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற அனைத்து தரப்பு மக்களும் நிம்மதியாகும் சுபிட்சமாக வாழ நீங்கள் எங்களை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டுக்கொண்டு உங்களது சின்னம் பரிசு பெட்டி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எம்எஸ் நகர் பகுதியை சேர்ந்த பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, உங்கள் அனைவரையும் இன்றைய சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்தது போல தேர்தல் வந்துவிட்டது. நாடாளுமன்ற பொதுத் தேர்தலோடு தமிழகத்திற்கும் சட்டமன்ற மினி தேர்தல் வந்துவிட்டது. 18 தொகுதிகளிலே இன்றைக்கு தேர்தல் வந்திருக்கிறது. இந்த மக்கள் விரோத ஆட்சியாளர்களை நாம் முடிவுக்கு கொண்டு வர அந்த மைக்கு இந்த மக்கள் விரோத ஆட்சியாளர்களை முடிவுக்கு கொண்டு வர நல்லதொரு சந்தர்ப்பமாக சட்டமன்ற இடைத்தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலுடன் வந்திருக்கின்றது. இன்றைக்கு 2 கூட்டணிகள் நம்மை ஏமாற்ற வந்திருக்கிறார்கள். ஒன்று உங்களுக்கு தெரிந்த இந்த மக்கள் விரோத துரோக மத்திய மாநில ஆட்சியாளர்கள் உள்ள கூட்டணி, இன்னொன்று ஏற்கனவே தமிழ்நாட்டை வஞ்சித்த ஏமாற்றிய கூட்டணி. அந்த கூட்டணியிலே காங்கிரஸ் கட்சி தான் பிரதம மந்திரி வேட்பாளர், ராகுல் காந்தி தான் வேட்பாளர் என்று திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்கிறார். ஆனால் அவர்கள் கூட்டணி கட்சியாகிய கம்யூனிஸ்ட் கட்சி ராகுல் காந்தியை எதிர்த்து கேரளாவிலே வயநாட்டிலே வேட்பாளர் வைத்திருக்கிறது. கேரளாவிலே அங்கு உள்ள முதலமைச்சர் பினராயி விஜயன் ராகுல் காந்தியை ஜெயிக்க விட மாட்டேன் என்று கம்யூனிஸ்ட் கட்சி சொல்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் காங்கிரசும் கம்யூனிஸ்டும் கூட்டணியில் இருக்கிறது. இது யாரை ஏமாற்றுகிறார்கள்? காங்கிரஸ் கட்சிக்கோ கம்யூனிஸ்ட் கட்சிக்கோ பாரதிய ஜனதாவுக்கோ தமிழ்நாட்டிலே செல்வாக்கு இல்லை. கேரளாவில் வேண்டுமானால் காங்கிரசும் போட்டி போடலாம், கர்நாடகாவிலே பிஜேபியும் காங்கிரசும் போட்டி போடலாம். ஆனால் தமிழ்நாட்டிலே அவர்களுக்கு செல்வாக்கு இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் அவர்களை அனுமதிக்க மாட்டார்கள் என்கிற காரணத்தினால் நமது நலன்கள் எல்லாம் இன்றைக்கு பாதிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டு மக்களின் பிரதான கோரிக்கையாகிய காவிரி பிரச்சனை என்றாலும் சரி, அங்கு வைகை அணை பெரியார் அணையின் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பாலாற்று அணை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கெயில் பைப் லைன் திட்டமாக இருந்தாலும் சரி, நீட் தேர்வாக இருந்தாலும் சரி, ஹைட்ரோ கார்பன் திட்டங்களாக இருந்தாலும் சரி, நீட்டுடை திட்டமாக இருந்தாலும் சரி, மக்களை எல்லாம் வாட்டி வதைக்கின்ற ஸ்டெர்லைட் ஆலையாக இருந்தாலும் சரி, அனைத்திலும் தேசிய கட்சிகள் ஒரே நிலைப்பாட்டில் இருக்கின்றன. பெரியார் அணை விவகாரத்தில் இங்கு போட்டியிடுகிற கம்யூனிஸ்ட் வேட்பாளரின் கட்சி நமக்கு ஆதரவாக இருக்குமா? இங்கே உள்ளவர் ஒருவேளை அவருக்கு வாய்ப்பு கிடைத்தால் பெரியார் அணை பிரச்சனைக்கு தீர்க்கப்படுமா? இவர்கள் யாரைத்தான் பிரதமர் என்று சொல்கிறார்கள்? ராகுல் பிரதமர் என்றால் கம்யூனிஸ்ட் ஏன் அவரை எதிர்த்து வேட்பாளர் அங்கே கேரளாவிலே வயநாடு தொகுதியிலே போட வேண்டும்? காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் அதன் தலைவர் ராகுல் காந்தியை ஜெயிக்க விட மாட்டேன் என்று கம்யூனிஸ்ட் தலைவர் இந்த முதலமைச்சர் அங்கு சொல்கிறார். ஆனால் ஸ்டாலின்
எங்கள் கட்சியின் பிரதம வேட்பாளர் ராகுல் காந்தி என்கிறார். அதற்கு காரணம் பிரதம வேட்பாளர் ராகுல் காந்தி என்று சொல்லி தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற சிறுபான்மை மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக. தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற பெரும்பான்மையான இந்து மக்களும் சரி, சிறுபான்மையான கிறிஸ்துவ இஸ்லாமிய மக்களும் சரி, திமுகவின் இரட்டை நிலைப்பாட்டை நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். நிச்சயம் அவர்கள் ஏமாற மாட்டார்கள். அதனால்தான் 2014 2011 16 திமுகவை மக்கள் புறக்கணித்துவிட்டு 2014 குஜராத்தை சேர்ந்த அந்த மோடியா அல்லது தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த உங்களிடம் வாக்கு கேட்டார்கள். நீங்கள் அம்மாவை வெற்றி பெற செய்வீர்கள். 16 அம்மாவை வெற்றி பெற செய்வீர்கள். 2014 அம்மா அவர்கள் தேசிய கட்சியுடன் கூட்டணி வைக்கவில்லை. தமிழ்நாட்டு நலனை பாதுகாக்க தனியாக நின்றார்கள். இன்றைக்கு அம்மாவின் தொண்டர்கள், அம்மா அவர்கள் மறைந்தாலும் அவரது தொண்டர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பரவி இருக்கின்ற தொண்டர்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இயக்கிக் கொண்டிருக்கின்ற இயக்கம்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். அம்மாவின் திருவுருவத்தை தாங்கி இருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். இந்த இயக்கம் யாருக்காகவும் யாருடனும் சமரசம் செய்து கொள்ளாத இயக்கம். தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்குத்தான் நாங்கள் அடிபடுவோமே தவிர மோடியாக இருந்தாலும் சரி, அவரது டாடியாக இருந்தாலும் சரி, நாங்கள் அடிபடுய மாட்டோம் என்பதை கடந்த 2 ஆண்டுகளாக நீங்கள் பார்த்து வருவீர்கள். இந்த மாபெரும் இயக்கத்திற்கு சின்னம் கிடைப்பது கூட கடைசி வரை இழுக்கெடுக்கப்பட்டது. உச்ச நீதிமன்றத்திலே முறையிட்டுத்தான் நாம் சின்னம் பெற்றோம். நமது வேட்பாளர் அருமை சகோதரர் எஸ்.ஆர். செல்வம் உட்பட தமிழ்நாட்டிலே 39 பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர்களும் பாண்டிச்சேரி வேட்பாளரும் 19 தொகுதியும் இடைத்தேர்தல் சட்டமன்ற வேட்பாளர்களும் கடைசியாக போய் 26ஆம் தேதி மனு தாக்கல் செய்தார்கள். ஆனால் அம்மாவின் ஆட்சியால், உச்ச நீதிமன்றத்தின் ஆணையால் நமக்கு அருமையான சின்னம் பரிசு பெட்டகம் கிடைத்திருக்கிறது. அம்மாவோட ஆட்சியோட நடுவில் பரிசு பெட்டகம் இருந்துச்சு. அதை உடனே பார்த்த உடனே அந்த சின்னத்தை நான் தேர்வு செய்து எழுதினேன். இன்றைக்கு மங்களகரமான அந்த சின்னம் தமிழ்நாட்டு மக்கள் அந்த பரிசு பெட்டக சின்னத்தை நினைவைத்து கொண்டு வாக்களிக்கின்ற ஏதுவாக ஒரு சின்னத்தை கொடுத்திருக்கிறார்கள். இந்த பரிசு பெட்டி கல்லாப்பெட்டியை, தமிழ்நாட்டிலே உள்ள கல்லாப்பெட்டிகளை ஒழிக்க சேர்த்த சின்னம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி செய்கின்ற எடப்பாடி பழனிசாமி நான் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவன் என்கிறார். இவரை ஆட்சியில் அமர வைத்தது யார்? நமது தியாக தலைவி பொதுச்செயலாளர் சின்னம்மாவும் நானும் தான். ஆட்சியில் அமர்ந்த 3வது நாளே நமக்கு துரோகம் செய்துவிட்டு மோடிக்கு பயந்து கொண்டு மோடியை இன்று டாடி என்கிறார்கள். முதலமைச்சர் ஆக்கியவர்களுக்குத்தான் துரோகம் செய்கிறார்கள் என்றால், கட்சி தொண்டர்களுக்கு தான் செய்கின்றார்கள் என்றால், தமிழ்நாட்டு மக்களையும் வஞ்சிக்கின்றார்கள். விவசாயிகளை வஞ்சிக்கின்றார்கள், நெசவாளர்களை வஞ்சிக்கின்றார்கள், மாணவர்களை வஞ்சிக்கின்றார்கள், இளைஞர்கள், மீனவர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், நெசவாளர்கள், வியாபாரிகள் என அனைத்து தரப்பு மக்களும், அமைப்பு சாரா தொழிலாளர்கள் என அனைத்து தரப்பு மக்களும் இந்த ஆட்சியில் இன்றைக்கு கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் விவசாயியின் மகன் நான் விவசாயி என்று பழனிசாமி சொல்லிக் கொண்டு திரிகிறார். விவசாயிகளை பாதிக்கின்ற விதமாக இங்கே உயர்மின் கோபுரங்களை அமைப்பதற்கு மத்திய அரசு சொல்லிவிட்டதால் வாய்ப்பொத்தி அதை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகள் எதிர்த்து போராடினால் அவர்களை பெண்கள் உட்பட பல்வேறு விவசாயிகளை கைது செய்கிறார்கள். இவர்கள் உங்களை ஏமாற்ற பார்ப்பார்கள். இவர்களிடம் தொண்டர்கள் இல்லை. தொண்டர்கள் அனைவரும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலே இருக்கிறார்கள். அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலே இருக்கிறார்கள். அங்கே உள்ளது எல்லாம் தொண்டர் பார்ட்டிகள் தான் பழனிசாமியுடன் இருக்கிறார்கள். நாம் எல்லாம் தொண்டர்களையும் உங்களையும் மக்களையும் நம்பி நிற்கிறோம். ஆனால் அவர்கள் பணத்தை நம்பி தேர்தலில் இருக்கிறார்கள். ஆர்கே நகரிலே வாக்காளர்களை சந்தித்து ரெட்டையிலையை காண்பித்து பார்த்தார்கள், மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஓட்டுக்கு 6000 ரூபாய் கொடுத்து பார்த்தார்கள், மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் தேர்தலில் இருக்கிறார்கள். கூட்டணி நமக்கெல்லாம் துரோகம் செய்தவர்கள் அம்மாவின் ஆட்சி அம்மாவின் ஆட்சி என்கிறார்கள்.
அம்மாவின் படத்தை பகுதியில் வைத்துக் கொண்டு அம்மாவிற்கே துரோகம் செய்கிறார்கள். அம்மாவின் நினைவிடத்தை கட்டக்கூடாது என்று சொன்ன பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி வைக்கிறார்கள். அம்மாவின் படத்தை சட்டமன்றத்திலே திறக்கக்கூடாது என்று சொன்ன விஜயகாந்த் கட்சியுடன் கூட்டணி வைக்கிறார்கள். கேட்டால் இதுதான் ராஜதந்திரம் என்கிறார்கள். துரோகத்திற்கு மறுபெயர் ராஜதந்திரம் என்றால் இந்த ராஜதந்திரம் நமக்கு தேவையில்லை என்று சொன்னோம். அதுபோலத்தான் இந்த துரோகிகளும் தமிழ்நாட்டின் எதிரிகளாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் சந்தர்ப்பமாக கூட்டணி அமைத்து மக்களை ஏமாற்ற பார்க்கிறார்கள். தயவு செய்து அவர்களின் இந்த புத்தலாட்டங்களை புரிந்து கொண்டு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக, குறிப்பாக நமது திருப்பூர் பகுதியிலே பின்னலாடை தொழில் இங்கு அதிக அளவு அந்நிய செலாவணியை ஈட்டி தந்த தொழில் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் சரி செய்வதற்கு இந்த ஜிஎஸ்டியிலே மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை தேர்தல் அறிக்கையிலே நாம் சொல்லியிருக்கின்றோம். நமது பின்னலாடை உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியின் பிரதான இடம் பிடித்துள்ள திருப்பூர் மாநகரில் அத்தொழில் வளர்ச்சியை, அது சார்ந்த வேலை வாய்ப்பை மனதில் கொண்டு திருப்பூர் குமரன் பகுதியில் கைத்தறி மற்றும் பின்னலாடை தொழில்நுட்ப கல்லூரி தொடங்கப்படும். அதுபோல நமது பகுதியிலே வாழ்கின்ற தனியார் நிறுவனங்களிலே பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு வீடு கட்ட அரசாங்கமே கடன் வழங்குகின்ற விதமாக அவர்களுக்கு உதவி வழங்கப்படும் போன்ற திட்டங்களை நமது தேர்தல் அறிக்கையிலே கூறியிருக்கின்றோம். அதையெல்லாம் நிறைவேற்றுவதற்கு தமிழ்நாட்டு மக்களின் உணர்வை புரிந்து நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சொந்தம் நமது பரிசு பெட்டி சின்னத்திலே போட்டியிடுகின்ற அருமை வேட்பாளர் எஸ்.ஆர். செல்வம் அவர்களை நீங்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும். இந்தியாவின் பிரதமரை தீர்மானிக்கின்ற இடத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாமல் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசு பெட்டகம். உங்களது வேட்பாளர் எஸ்.ஆர். செல்வம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலை முன்னிட்டு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். 6ஆம் நாளான நேற்று ஈரோடு, திருப்பூர், கோவை, நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு கே.சி. செந்தில்குமாருக்கு குமலான்குட்டை, நசியனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டுமென திரு டிடிவி தினகரன் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். அடுத்ததாக திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட விஜயமங்கலம், பெருமாநல்லூர், கணக்கம்பாளையம், பாண்டியன் நகர், எம்.எஸ். நகர், சிடிசி, காங்கேயம் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திரு டிடிவி தினகரன் கழக வேட்பாளர் திரு எஸ்.ஆர். செல்வத்திற்கு பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். திருப்பூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு எஸ்.ஆர். செல்வம் மற்றும் கோவை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் திரு அப்பாதுரை ஆகியோரை ஆதரித்து வெள்ளிங்காடு பகுதியில் திரு டிடிவி தினகரன் பரிசு பெட்டகம் சின்னத்தில் வாக்கு சேகரித்தார். அப்போது அங்கு கூடியிருந்த மக்களிடையே உரையாற்றிய அவர், இந்த கொடுங்கோல் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரும் வேளை வந்துவிட்டதாகவும், மீண்டும் தமிழகம் தலைநிமிரவும், அனைத்து மக்களின் நலன்களை பாதுகாத்திடவும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர்களை ஆதரிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தமிழகத்திற்கு நித்தம் துரோகம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த எடப்பாடியின் ஆட்சியையும் முடிவுக்கு கொண்டு வர நல்லதொரு வாய்ப்பாக நாடாளுமன்ற தேர்தலோடு 18 தொகுதிகளில் இடைத்தேர்தலும் வந்திருக்கிறது. இது ஒரு மினி சட்டமன்ற தேர்தல். இந்த 18 தொகுதி தேர்தல்களில் எடப்பாடி கம்பெனி 8 தொகுதிகளிலே வெற்றி பெறவில்லை என்றால் அவர்கள் ஆட்டம் முடிந்தவுடன் நீங்கள் எதிர்பார்ப்பது போல இந்த துரோக ஆட்சியாளர்கள் முடிவுக்கு வந்து விடுவார்கள். தமிழ்நாட்டை கடந்த 4 ஆண்டுகளாக மாற்றி வதைக்கின்ற மோடியின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறது. நீங்கள் நமது வெற்றி சின்னமாகிய
பரிசு பெட்டகம் சின்னத்திலே வாக்களிப்பதன் மூலம் நமது துரோகிகள் ஒரு கூட்டணியாகவும் தமிழ்நாட்டின் எதிரிகள் மற்றொரு கூட்டணியாக வந்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் துரோக கூட்டணி, மறுபக்கம் திமுக தலைமையிலான தமிழ்நாட்டை ஏமாற்ற பார்க்கும் கூட்டணி. ஏற்கனவே திமுக கூட்டணி என்பது அவர்கள் வாக்குகளை பெற்று பாராளுமன்றம் சென்று ஆட்சி பொறுப்பில் அமர்வதற்கான கூட்டணி. மத்தியில் ஆட்சியிலே போக வேண்டும், தங்களது சொந்த தேவைகளை நிரப்பிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் கூட்டணி வைத்திருக்கிறார்கள். இங்கே நமது தொகுதியில நமது திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக அருமை சகோதரர் SR செல்வம் அவர்களும், கோவை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக நமது கழக அமைப்பு செயலாளர் அருமை பெரியவர் அப்பாதுரை அவர்களும் போட்டியிடுகிறார்கள். அவர்களை அம்மாவின் ஆட்சியால் நமக்கு நீதிமன்றம் வழங்கியிருக்கின்ற பரிசு பெட்டி சின்னத்திலே, பரிசு பெட்டகம் சின்னத்திலே வாக்களித்து மாபெரும் வெற்றி பெற செய்ய வேண்டும். தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் தான் இந்தியாவின் பிரதமரை தீர்மானிக்கப் போகிறீர்கள். திமுக சொல்வது போல ராகுல் காந்தி பிரதமர் என்று ராகுல் காந்தியே சொல்லவில்லை, ஸ்டாலின் தான் சொல்கிறார். ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லவில்லை. அப்படி சொன்னால் இங்கே தமிழ்நாட்டிலே காங்கிரசுடன் கூட்டணி இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி எதற்காக கேரளாவிலே ராகுல் காந்தியே போட்டியிடுகின்ற பொழுது அவரை எதிர்த்து வேட்பாளர் நிறுத்த வேண்டும்? உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் கூட்டணியில் இல்லை என்றாலும் அங்கு சமாஜ்வாடி கட்சியும் பகுஜன் சமாஜ் கட்சியும் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். அங்கு 5% கூட வாக்கு இல்லாத காங்கிரஸ் கட்சி தனித்து நிற்கதால் அது பாரதிய ஜனதா கட்சிக்கு அது வாய்ப்பாக அமைந்து விடாதா என்பதை ஸ்டாலின் தான் பதில் சொல்ல வேண்டும். இங்கே சொல்கிறார், நீங்கள் டிடிவியின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிப்பதால் மோடிக்கு வாய்ப்பளிக்கிறீர்கள் என்று நமது தமிழ்நாட்டு மக்களை குழப்ப பார்க்கிறார். குறிப்பாக சிறுபான்மை மக்களை குழப்ப பார்க்கிறார். அப்படி பார்த்தால் இவர்கள் கூட்டணியில இங்கே திருப்பூரிலே போட்டியிடுகின்ற கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரசுடன் கூட்டணி வைத்திருக்கிறது. கேரளாவில் எதற்காக ராகுல் காந்திக்கு எதிராக வேட்பாளரை நிறுத்தி தோற்கடிப்போம் என்று சொல்ல வேண்டும்? உத்தரப்பிரதேசத்திலாவது ராகுலை பிரதமராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் மதச்சார்பற்ற கூட்டணி என்கின்ற முறையிலே அகிலேஷ் யாதவும் மாயாவதியையும் காங்கிரஸ் போட்டியிடுகின்ற திருமதி சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் போட்டியிடுகின்ற தொகுதியில வேட்பாளர் நிறுத்தவில்லை. அங்கே பிஜேபி தான் இருந்து வேட்பாளர் நிறுத்தியிருக்கிறது. ஆனால் ஸ்டாலின் தன்னையும் குழப்பிக் கொண்டு தமிழ்நாட்டையும் குழப்ப பார்க்கிறார். காரணம், தமிழ்நாட்டு மக்கள் அவர்களை ஒதுக்கிவிட்டார்கள். அதனால் இன்றைக்கு கூட்டணியை சொல்லி பிரதமரை சொல்லி ஓட்டு கேட்கிறார். அதிலேயே இருக்கிற கட்சிகளுக்குள்ளே பக்கத்து மாநிலங்களிலே அதிலே நிறைய முரண்பாடு இருக்கிறது. அது ஒரு முரண்பாடுகளின் கூட்டணி, இது துரோக கூட்டணி. அம்மா அவர்கள் எப்படி தமிழ்நாட்டினரை நாம் பாதுகாக்க வேண்டும் என்றால் தமிழ் மாநிலத்தின் நலனை பாதுகாக்காத காங்கிரஸோட பிஜேபியோட கூட்டணி வேண்டாம் என்று தனித்து போட்டுவிட்டார்களோ, குஜராத்தை சேர்ந்த அந்த மோடியா அல்லது தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த மோடி வேண்டுமா என்று கேட்டார்கள். நீங்கள் அம்மாதான் வேண்டும் என்று வாக்களித்தீர்கள். இன்றைக்கு அம்மா இல்லை என்றாலும் அவரது தொண்டர்கள் தமிழகம் முழுவதும் இன்றைக்கு இருக்கிறார்கள். அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் உருவத்திலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் திருவுருவ கொடியிலே இருக்கிறார்கள். இந்த சுயேட்சைதான் பரிசுப்பட்டி சின்னம் தான் போட்டியிடுகிறது. நல்லதொரு ஆட்சி அமைய, தமிழகத்தின் நலன்களை மீட்டெடுக்க நமது பகுதி, குறிப்பாக ஜவுளி தொழில், பின்னலாடை தொழில், GST வருவதென்றால் இங்கே பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. அதையெல்லாம் சரி செய்வதற்கு தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள் நலன்களை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை கேட்டிருக்கின்றோம். நீங்கள் தான் தமிழகத்தின் தலைவரையும் இந்தியாவின் பிரதமரை தீர்மானிக்க இருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாமல் நமது பரிசுப்பட்டி சின்னத்திலே வாக்களிப்பு செய்ய வேண்டுமாய் பரிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நாடாளுமன்ற தேர்தலோடு நமது சட்டமன்ற இடைத்தேர்தலும் வந்துவிட்டது. வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்பார்களே, முற்பகல் செய்யும் பிற்பகல் தானே வரும் என்பார்களே, அதுபோல எடப்பாடி கம்பெனிக்கு இந்த தேர்தல் தமிழ்நாட்டு மக்கள் வைக்கின்ற ஒரு ஆப்பாக இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். நமது சட்டமன்ற உறுப்பினர்களை அம்மாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் எடப்பாடி செய்த துரோகத்தை தட்டி கேட்பதனால் இன்றைக்கு இந்த ஆட்சி தமிழகத்திலே யாரால் தொடர்கிறது? நமது பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களால் தொடர்கின்ற இந்த ஆட்சியை நமக்கு உருவாக்கிய நமக்கு துரோகம் செய்த எடப்பாடி கம்பெனிக்கு, பன்னீர்செல்வம் கம்பெனிக்கு எதிர்த்து நியாயம் கேட்டதால் 18 சட்டமன்ற உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்தார்கள். இன்றைக்கு அதில் 16 தொகுதிகளுக்கும் திருவாரூர், ஒசூர் போன்ற 18 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் வந்திருக்கிறது. இதில் 8 தொகுதியில் வெற்றி பெறவில்லை என்றால் அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஆட்டம் எல்லாம் முடிந்து மறுபடியும் தனது பழைய தொழிலை பார்க்க வந்து வர வேண்டியதுதான். நீங்கள் எல்லாம் அதுபோல தமிழகத்தை வஞ்சித்துக் கொண்டிருந்த மோடியை ஓட ஓட விரட்டுவதற்கும் நீங்கள் இந்த தேர்தலில் மோடியை தாடி என்று சொன்னவர்களை எல்லாம் சேர்த்து ஓட ஓட விரட்டுவதற்கு நல்லதொரு வாய்ப்பாக இந்த தேர்தல் வந்திருக்கின்றது. அதுபோல நம்மை இன்னொரு கூட்டணி இருக்கின்றது. அது தமிழக மக்களை ஏமாற்ற வந்த மதச்சார்பற்ற கூட்டணி என்கின்ற பெயரிலே ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி. காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் தமிழ்நாட்டிலே கூட்டணி, கேரளாவில காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் வேட்பாளர் போடுவார்கள். இது விசித்திரமான கூட்டணி, பச்சோந்தி கூட்டணி. இந்த துரோக கூட்டணியையும் எடப்பாடி தலைமையிலான துரோக கூட்டணியும் ஸ்டாலின் தலைமையிலான சந்தர்ப்பவாத கூட்டணியும் முறியடிப்பதற்கு நல்லதொரு வாய்ப்பாக அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் இன்றைக்கு இயக்கப்படுகின்ற அம்மா அவர்கள் நம்மை விட்டு மறந்தாலும் அவர் இல்லை என்றாலும் அவரது திருவுருவ படத்தை தாங்கி இருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர்களை நீங்கள் மாபெரும் வெற்றி பெற செய்ய வேண்டும். நமது திருப்பூர் தொகுதியிலே போட்டியிடுகின்ற அருமை சகோதரர் எஸ்.ஆர். செல்வன் அவர்களையும், கோயம்புத்தூர் தொகுதியிலே போட்டியிடுகின்ற அருமை பெரியவர் கழக அமைப்பு செயலாளர் அப்பாத்துறை அவர்களையும் நீங்கள் அம்மாவின் ஆட்சியோடு நமக்கு உச்சநீதிமன்றம் வழங்கி இருக்கின்ற பரிசு பெட்டகம் சின்னத்திலே, பரிசு பெட்டி சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். எடப்பாடி என்கின்ற கல்லாப்பட்டியை முறியடிக்க வந்த சின்னம்தான் நமது பரிசு பெட்டி. தேர்தலுக்கு சின்னம் கொடுக்கவே இந்த மோடியும் இந்த பாடியும் சேர்ந்து கொண்டு எத்தனை ஆட்டம் போட்டார்கள். இந்த மாபெரும் இயக்கம் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை கிளைகள் இல்லாத ஊர்களே இல்லை என்று விரவி இருக்கின்ற இந்த இயக்கத்திற்கு, தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவு பெற்ற இந்த மாபெரும் இயக்கத்திற்கு அம்மாவின் தொண்டர்கள் 95% பேரால் இன்றைக்கு வழிகாட்டப்பட்டு கொண்டு வந்திருக்கின்ற இந்த இயக்கம் சுயேட்சையாம். சுயேட்சையாம், கட்சி இல்லையாம், இது சுயேட்சையாம். ஆமாம், ஆர்கே நகரிலே அப்படித்தான் உங்கள் வீட்டு பிள்ளையாகிய இந்த சுயேட்சையை போட்டுவிட்ட பொழுது ஆர்கே நகர் தொகுதி மக்கள் இரட்டையடை சின்னத்தையும் உதயசூரியன் சின்னத்தையும் காலி செய்து என்னை வெற்றி பெற செய்தார்கள். குக்கர் சின்னத்தை கொடுத்தால் ஆபத்து என்று குக்கரை கொடுக்க மாட்டேன் என்றார்கள். குக்கரை நமக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு சுயேட்சைகளுக்கு கொடுத்திருக்கிறார்கள். நமக்கு இல்லை என்பதுமே குக்கர் சின்னம் செத்துவிட்டது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆர்கே நகரில் எப்படித்தான் முதலிலே நான் சின்ன தொப்பி சின்னத்தை கொடுக்க மறுத்தார்கள். நான் குக்கர் சின்னத்திலே போட்டுவிட்ட பொழுது தொப்பி வாங்கிய ஓட்டு 320. மிகவும் புத்திசாலிகளாக நினைத்துக் கொண்டு எல்லா தொகுதிகளிலும் குக்கர் சின்னத்தை போட்டிருக்கிறார். அப்பிலிருந்தே தெரிகிறது
அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எவ்வளவு மக்கள் மத்தியிலே சேர்ந்திருக்கிறது என்பதை உயர்ந்து காட்டுகிறது. ஆனால் சில மக்கள் யார் பக்கம் என்று அவர்கள் யார் பக்கம் என்று கருத்து கணிப்பை எல்லாம் தெரிவிக்கிறார்கள். அதையெல்லாம் முறியடிக்கின்ற விதமாக எப்படி ஆர்கே நகரிலே வெற்றி தந்தீர்களோ அதுபோல ஆர்கே நகரிலே சுயேட்சை இதுவரை ஜெயித்ததில்லை இடைத்தேர்தலிலே என்பதை சரித்திரத்தை மாற்றி அமைத்தீர்களோ அதுபோல அவர்கள் சொல்கின்றபடியே தமிழ்நாடு முழுவதும் போட்டியிடுகின்ற நமது பரிசு பெட்டியிலே போட்டியிடுகின்ற சுயேட்சைகள் தான் இந்தியாவின் பிரதமரை தீர்மானிக்கப் போகிறார்கள் என்ற ஒரு சரித்திரத்தை உருவாக்கி காட்டுங்கள். மக்கள் தீர்ப்புதான் மகேசன் தீர்ப்பு. நீங்கள் நினைத்தால்தான் யாரும் வெற்றி பெற முடியும். பாராளுமன்றத்திற்கோ சட்டமன்றத்திற்கோ நீங்கள் நினைத்தால்தான் செய்ய முடியும். பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, எழுச்சியோடு வரைபடம் இருக்கின்ற இளைஞர் சமுதாயமே, மக்களுக்கு தீமை செய்த தீய சக்தியை சம்ஹாரம் செய்து முருகன் பெயரால் உள்ள திருமுருகன் பூண்டியிலே நமது வீரகுரு தேவியின் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குவது உண்மையிலேயே மனதிற்கு நிறைவாக இருக்கின்றது. நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் பெரியவர் ராமசாமி அவர்கள் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி. அவர் நமது நீலகிரி மாவட்டத்திலேயே அடிஷனல் கலெக்டராக பணியாற்றியவர். புரட்சித் தலைவர் காலத்திலே தமிழ்நாட்டிலே பணியாற்றியவர். பிறகு IAS அதிகாரியாக பதவி உயர்வு பெற்றதும் அவர் மகாராஷ்டிரா மாநிலத்திலே பணியாற்றிவிட்டு இன்றைக்கு ஓய்வு பெற்று வந்த பிறகு அம்மா அவர்கள் இருந்த பொழுது 2014 அவர் தேர்தலிலே வேட்பாளராக நிற்க வேண்டும் என்று வாய்ப்பு கேட்டவர். நான் ஆர்கே நகரிலே சுயேட்சையாக போட்டியிட்ட பொழுது எனக்காக அங்கே வந்து தேர்தல் பணியாற்றினார், சிறப்பாக பணியாற்றினார். இன்றைக்கு அவரே நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக IAS அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றவர் உங்கள் தொகுதியின் வேட்பாளராக இருக்கின்றார். அவரை நீங்கள் நமது வெற்றி சின்னமாகிய பரிசு பெற்றவன் சின்னத்திலே மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பருவன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். நமது பகுதியிலே விவசாயத்திலே குறிப்பாக இயற்கை விவசாயத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் அதிகம் வசிக்கிற பகுதியாக இந்த பகுதி இருக்கிறது. நம்முடைய தேர்தல் அறிக்கையிலும் இயற்கை விவசாயத்தை தமிழகத்திலே ஊக்குவித்து கொஞ்சம் கொஞ்சமாக இயற்கை விவசாயத்தை தமிழகம் முழுவதும் கொண்டு வருவதற்காக பல்வேறு திட்டங்களை நாம் அறிவித்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். மற்றவர்களைப் போல நாம் 8 வழிச்சாலை அமைக்கிறோம், மீத்தேன் திட்டம் எடுக்கிறோம், ஹைட்ரோ கார்பன் திட்டம் அமைக்கிறோம், உயர் மின் கோபுரங்கள் அமைக்கிறோம் என்று இந்தியாவின் முதுகெலும்பான தொழில் என்பது சொல்வதை விட நமது வாழ்க்கை முறையான விவசாயத்திற்கு எதிராக நாங்கள் என்றைக்கும் செயல்பட மாட்டோம் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக கூறுகிறேன். நமது வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் அருமை பெரியவர் ராமசாமி அவர்களை நீங்கள் பரிசு பெற்றவர் சின்னத்தில் வெற்றி பெறப் போது உங்களது பாராளுமன்ற உறுப்பினராக்கி அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றிக் கொள்ள தருமாறு சொல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இதற்கு இந்த மாபெரும் இயக்கம் அம்மா அவர்கள் மறைந்த பிறகு அம்மாதான் இல்லையே நாம் மோடியோடு சேர்ந்து விடலாம் என்று இன்றைக்கு தமிழகத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற நம்மால் ஆட்சி பொறுப்பில் அமர்ந்திருக்கின்ற பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் மோடியின் ஏஜெண்டுகளாக ஆகிவிட்டார்கள். ஆனால் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் சேர்ந்து இன்றைக்கு அவர்களை தமிழ்நாட்டிலே தோல்வியுறச் செய்வதற்காக உங்களை ஆதரவு கேட்டு வந்திருக்கின்றோம்.
மோடியும் அவரை நாடு என்று சொல்கின்றவர்களும் அமைத்திருக்கின்ற கூட்டணி ஒரு துரோக கூட்டணி என்பது உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கின்ற மத்திய அரசாங்கமும் நித்தம் நம்மை வஞ்சித்து துரோகம் செய்கின்ற பழனிசாமி கம்பெனியும் இங்கே கூட்டணி வைத்திருக்கிறது. யாரால் முதலமைச்சரானோம், யாரால் இந்த ஆட்சி தொடர்கிறது என்பதை ஒரு குழந்தையை கேட்டால் கூட சொல்லிவிடும். பள்ளிக்கு போகின்றது குழந்தையை கேட்டால் கூட சொல்லிவிடும். அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு அம்மாவுடன் 30 ஆண்டுகள் ஒரு தோழியாய், தாயாய், சகோதரியாய் அவருக்கு உடன் வாழ்ந்த நமது தியாகத்தாய் கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் நினைத்ததால் தான் இந்த ஆட்சி தொடர்கிறது. ஆனால் இந்த ஆட்சி பழனிசாமியின் ஆட்சி தொடர்வதற்கு வாக்களித்த 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களை தகுதி நீக்கம் செய்த பாவத்திற்கு இன்றைக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்திலே பழனிசாமி இருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் யாரை கை காட்டுகிறீர்களோ அவர்கள்தான் பிரதமராக வர முடியும். உங்கள் ஆதரவோடு உங்கள் பிரதிநிதிகளாக செல்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் நமது நீலகிரி தொகுதியிலே உங்கள் ஆதரவோடு நீங்கள் நமது பரிசு பெட்டியும் சின்னத்திலே அளிக்கின்ற வாக்கின் மூலம் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக செல்ல இருக்கின்ற அருமை சகோதரர் நமது ராமசாமி உட்பட நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட போகின்ற உறுப்பினர்கள் தான் உங்கள் பிரதிநிதிகளாக சென்று இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுப்பார்கள். இந்த கட்சியை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கு சுயேட்சை என்கிறார்கள். இது சுயேட்சை கட்சியா? சுயேட்சையாக இருந்தால் தமிழ்நாடு முழுவதும் ஒரே சின்னத்திலே இன்றைக்கு நமது பரிசு பெட்டி சின்னத்திலே 40 பாராளுமன்ற வேட்பாளர்கள் இருக்கிறார்கள். தமிழகத்தின் உரிமைகளை மீட்டெடுக்கவும் தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், நெசவாளர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள், தனியார் நிறுவனங்களிலே பணியிலே இருப்பவர்கள், தனியார் ஊழியர்கள் மற்றும் வியாபாரிகள், மாணவர்கள், வேலைக்காக காத்திருக்கும் இளைஞர்கள், புதிய தொழில் தொடங்க காத்திருக்கும் இளைஞர்கள் மற்றும் மீனவர்கள் என தமிழகத்தின் அனைத்து தரப்பினருக்கும் மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கவும் நாம் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருப்பவற்றை எல்லாம் நிறைவேற்றி தரவும் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசு பெட்டகம். உங்களது வேட்பாளர் அருமை சகோதரர் எம் ராமசாமி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழா ஒன்றுபடு, மக்கள் செல்வர் அழைக்கிறார் புறப்படு. தமிழா ஒன்றுபடு, மக்கள் செல்வர் அழைக்கிறார் புறப்படு. உழைக்கிற மக்களை ஒன்றென சேரு, டிடிவி தினகரன் புகழ் பாடு. தமிழா ஒன்றுபடு, மக்கள் செல்வர் அழைக்கிறார் புறப்படு. தமிழா ஒன்றுபடு, மக்கள் செல்வர் அழைக்கிறார் புறப்படு. தமிழினம் காத்திடவே, தமிழகம் மீட்டிடவே, தமிழர்கள் நலம் பெற நாடும் பொன்னான திட்டங்கள் உருவாக்கி தருவாரே. தமிழினம் காத்திடவே, தமிழகம் மீட்டிடவே, தமிழர்கள் நலம் பெற நாடும் பொன்னான திட்டங்கள் உருவாக்கி தருவாரே. தமிழா நம் உரிமைகள் காத்திட உழைப்பவர் அண்ணன் விழுந்தாலும் நிலை குலையாதவர் டிடிவியே. மலையே பெயர்ந்து
நம்ம டிவி